இன்றைய இப்பொழுது மங்கள முழக்கேற்றல் எமது பிரதம பேச்சாளர் முன்னாள் தலைவரும் சைவ ஒன்றிய தலைவர் முன்னாள் தலைவருமான திருவாளர் ரவீந்திர மோகன் அவர்கள் மங்கள முழக்கேற்றி ஆரம்பித்து வைப்பார். அதைத் தொடர்ந்து திருமதி சந்திரா பரம்சோதி அவர்கள் தேவாரம் புராணம் படிப்பார்கள். நன்றி. இதைத் தொடர்ந்து திருமதி சந்திரா பரம்சோதி அவர்கள் தேவாரம் புராணம் படிப்பார்கள். திருச்சிற்றம்பலம். மாலை மதியமும் பேது தங்களும் வீதின வேணினும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனன்பை இணையடிங்களே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாய் அற்புத கோலமிட்டு அருள்மறை சிரத்தின் மேலாவின் சிற்பரவியோமாகும் திருச்சிற்றம்பலத்தொன்று பொற்குடம் நடத்தைகின்ற பூங்கடல் போற்றி போற்றி. பார்வதி வழியே தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். அமரன் தயவு செய்து நாங்கள் மங்கள விளக்கேற்றிய பிரதம விருந்தினராகவும் பேச்சாளருமாக வந்திருக்கும் முன்னாள் சைவ முன்னேற்ற சங்கத்தின் தலைவரும் சைவ ஒன்றிய தலைவரும் மற்றும் ஏனைய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து நடத்துபவரான திருவாளர் தர்ம ரவீந்திர மோகன் அவர்களுக்கும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று, இத்தோடு தேவாரம் புராணம் பாடிய திருமதி சந்திரா பரம்சோதி அவர்களுக்கும் என்னோடு ஒருங்கிணைப்பாளராக இங்கு வந்திருக்கிற சண்டை சரோஜா கனகசபேசன் அவர்களுக்கும் சரோ சிவனேச செல்வன் அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த பொறுப்பை எடுத்த நாள் தொடக்கம் எந்த விதமான முகச்சுளிப்பும் இல்லாமல் இங்கு வந்து நமக்கு உறுதுணையாக உதவி செய்து கொண்டிருக்கும் திருவாளர் ரவீந்திரதாஸ் அவர்களுக்கும் அன்பு தம்பி திருவாளர் மணிவண்ணன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அத்தோடு இங்கு ஜூமில் இருந்து வருகை தந்திருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் இதுகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது திருமதி சரோஜா கனக சபேசன் அவர்கள் நடத்துவார்கள். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். யுவசுவாமிகள் போட்டி பேசி என்று அந்த ஆயுத பூசை கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே முக்கியமாக முதலிலேயே நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு வளமை போல நாங்கள் அனுப்பினா நீங்கள் அந்த பாட்டை அனுப்புகிற நீங்கள் தயவு செய்து அந்த பாட்டுகளை முன்கூட்டியே நீங்கள் அனுப்பிவிட்டால் வசதியா இருக்கும். என்றால் ஒரே பாட்டு சில நேரம் 2 பேர் ஒரே நேரத்தை கொண்டு வர்றீங்கள். அப்படியால் அதை மாற்ற வேணும் என்றால் நாங்கள் அதை செய்ய வேணும். தயவு செய்து இனிவரும் காலங்களில் அந்த பாட்டை முன்கூட்டியே அனுப்புமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருவாளர் மணிவண்ணன் அவர்கள் சிந்தனையும் வாசித்து யோர் சுவாமியுடைய பேசுவார அவருடைய ஓம் சிவமயம். முகப்புத்திரமம். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தமன்று. நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மாங்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவுள். ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு. அதாவது தர்ம நெறியில் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலையில் நிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர். இப்படிக்கு அவனை நானே. அடுத்ததாக நச்சிந்தனை நச்சிந்தனை பாடல். நச்சிந்தனை என்னும் நல்ல மதம் உண்டற்கால் கற்கும் நெறியுண்டோ காசினியில் விற்றூன் ஒன்றுமே இல்லாத ஊமத்தன் ஜோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. சச்சிதானந்தத்தை சர்வீத சார்சீவராவரே நச்சிந்தனை வேதம் நன்றிய சற்குருவே உந்தன் மலர்பாதம் ஓயார் உணர்வத்தம் சிந்தை வதியும் சிவம். ஜோசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. அடுத்ததாக நாங்கள் தந்தி முகத்தனை அல்லது சிவ செல்வ கணபதி யோமம் தயவு செய்து நீங்கள் சபைகள்ல இருக்கிறார்கள். யாராவது படிக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? செல்வரட்னமா சார் 230 பக்கம். 230. சிவ செல்வ கணபதி. சரியா? திருமதி சந்திரா பரஞ்சோதி அவர்கள் தந்தி முகத்தனை என்ற பாடலை பாடுவார். சிவ 230 பக்கம். யோசுவாமியின் திருவடிகள் போற்றி போற்றி. பக்கம் 230. சிவ ஓமோ. சிவ செல்வ கணபதியோ சிவ செல்வ வேலாயுதனோ சிவ செல்வ சிவ தொண்டனோ சிவ செல்வ சிவனடியாரோ சிவ திரும்பருளோ சிவ செல்வ திருமாலோ சிவ அயன் முதல் திருவருளோ சிவ ஐம்பெரும் பூதங்களோ சிவ ஐம்பொறியோ சிவ ஐம்புலனோ சிவ தச நாடிகளோ சிவ சத்குரு நாதனோ
சிவ சிவ செல்வ கணபதியும் சிவ சிவ செல்வ விநாயுதமோ சுவாமியார் திருவடிகள் போற்றி. நன்றி திருமதி சந்திரா பழஞ்செல்வி அவர்களே. அடுத்ததாக முதல் பக்கம் நற்சிந்தனை பாடல்கள். இன்றைய பேச்சாளர் திருவாளர் தர்ம ரவீந்திர மோகன் அவர்கள் இந்த 10 பாடல்களையும் பாடுவார்கள். பக்கம் 1. சொல்லி ஒன்றுதான் திருவடிகள் சரண். என்னை எனக்கு அறிவித்தால் எங்கள் குரு நாதன், வினையடைய தலை வைத்தால் எங்கள் குரு நாதன், அன்னவிதா குருவானால் எங்கள் குரு நாதன், அவன் எல்லாம் ஆள வைத்தால் எங்கள் குரு நாதன், உண்டவினை நீக்கிவிட்டால் எங்கள் குரு நாதன், மூவருக்கும் அறியவனால் எங்கள் குரு நாதன், நன்மை தீமை அறியாத எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றால் எங்கள் குருநாதன், தேகமின் நீ எல்லாம் என்று எங்கள் குருநாதன், சித்தத்தில் நிகழுகின்றால் எங்கள் குருநாதன், மோகத்தை முனிகின்றால் எங்கள் குருநாதன், முத்திக்கு விட்டால் என்றால் எங்கள் குருநாதன், வேகத்தை கொடுத்தாண்டால் எங்கள் குருநாதன், விண்ணு மண்ணும் ஆகி நின்றால் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டால் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தால் எங்கள் குருநாதன், வாசியோக தேரென்றால் எங்கள் குருநாதன், வாகார நிலை அறிஞராக எங்கள் குருநாதன், காசி தேசம் போவென்றோ எங்கள் குருநாதன், கங்குயா இல்லை என்றால் எங்கள் குருநாதன், நாசினுனி நோக்கென்றால் எங்கள் குருநாதன், நடனம் தெரியும் என்றால் எங்கள் குருநாதன், மாசில்லா ஓசை கேட்டும் என்றே எங்கள் குருநாதன், மற்றுப்பற்றை நீங்கொன்றால் எங்கள் குருநாதன், இருவழியை அடை என்றால் எங்கள் குருநாதன், எல்லாம் விளங்கும் என்றோல் எங்கள் குருநாதன், கருவழியை கரவன்று எங்கள் குருநாதன், கட்டுமட்டு மனமொன்றால் எங்கள் குருநாதன், ஒருவரும் அறியார் என்றோல் எங்கள் குருநாதன், ஓங்கார வழியென்றோல் எங்கள் குருநாதன், நிர்மலனாய் இருவென்றால் எங்கள் குருநாதன், நீயே நான் என்று சொன்னாய் எங்கள் குருநாதன், திக்கு திக்காய் சென்றமெல்லாம் எங்கள் குருநாதன், சித்தத்துள் நீள் நிற்க வைத்தால் எங்கள் குருநாதன், பக்குவமாய் பேணென்றால் எங்கள் குருநாதன், பார்ப்பதெல்லாம் நீ என்றோல் எங்கள் குருநாதன், அக்குமணி அணி என்றால் எங்கள் குருநாதன், அஞ்சலித்தை ஓதென்றால் எங்கள் குருநாதன், நெக்கு நெக்குருவென்றாய் எங்கள் குருநாதன், நித்தியம் நீ என்று சொன்னாய் எங்கள் குருநாதன், தேடாமல் தேடென்றோள் எங்கள் குருநாதன், சீவன் சீவன் என்றோள் எங்கள் குருநாதன், நாடாமல் நாடென்றோள் எங்கள் குருநாதன், நல்ல வழி தெய்வம் என்றோள் எங்கள் குருநாதன், பாடாமல் பாட்டொன்றையில் எங்கள் குருநாதன், பத்திரினன் சேரன்றோள் எங்கள் குருநாதன், வாடாமல் வழிபட்டோர் எங்கள் குருநாதன், வையகத்தில் வாழன்றோள் எங்கள் குருநாதன், தித்திக்கு மெருமொழியோல் எங்கள் குருநாதன், சின்மயத்தை காண வைத்தால் எங்கள் குருநாதன், எத்திக்கு மாகி நின்றாய் எங்கள் குருநாதன், எல்லாம் நீ என்றே உரைத்தால் எங்கள் குருநாதன், வித்தின்றி நாறு செய்வாய் எங்கள் குருநாதன், விண்ணவரும் அறிவண்ணால் எங்கள் குருநாதன், தத்துவமாய் தீதன்னை எங்கள் குருநாதன், சகலசம் வந்தாய் எங்கள் குருநாதன், ஆதியந்தம் இல்லை என்றோல் எங்கள் குருநாதன், அதுவே நீ என்றுரைத்தால் எங்கள் குருநாதன், சோதிமயம் என்றே சொன்னாய் எங்கள் குருநாதன், சுட்டிறந்த நில்லென்றாய் எங்கள் குருநாதன், சாதி சமயம் இல்லா எங்கள் குருநாதன், தாயாய் விளங்குகின்றாய் எங்கள் குருநாதன், வாதியரும் காணவினால் எங்கள் குருநாதன்,
வாக்கின்ற இன்பம் தந்தாய் எங்கள் குருநாதன். உச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன், உடக்கி கிடந்தின்றோ எங்கள் குருநாதன். அச்சமோடு கோபமில்லா எங்கள் குருநாதன், ஆணவத்தை நீக்கிவிட்டாய் எங்கள் குருநாதன். பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன், வாங்காத ஏரென்றோல் எங்கள் குருநாதன். தச்சன் கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன், அபுபுரி பட்டென்றோல் எங்கள் குருநாதன். நாமோ நாம் என்றுரைத்தால் எங்கள் குருநாதன், நமக்கு குறை இல்லை என்றால் எங்கள் குருநாதன். பூவமே போர்வினை என்றால் எங்கள் குருநாதன், போக்குவரவில்லை என்றால் எங்கள் குருநாதன். தாமோ தாம் என்றுரைத்தால் எங்கள் குருநாதன், சங்கப்பம் இல்லை என்றோல் எங்கள் குருநாதன். ஓம் என்று உரைத்தால் எங்கள் குருநாதன், ஊமை எழுத்தறியேன் என்று எங்கள் குருநாதன். யோக சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி போற்றி. நன்றி. அடுத்ததாக திருமதி சந்திரமலர் சிவனேச செல்வன், பக்கம் 53, ஆடு பாம்பே என்ற பாடலை பாடு. யுவசாமி திருவடி சக்தி. பக்கம் 53. பெருமானை பார்த்து நின்றாடும் மயிலே. 53ஆம் பக்கம். ஆடுமயிலே பணிந்தாடுமயிலே, ஆண்டவனை கண்டு தடி ஆடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே. வீடு நமக்கு போதும் சொந்தமன்றே, வீணாசைப்படுவதெல்லாம் பந்தமன்றே. கூடு விட்டுயிர் போகும் கும்பிட்டு கொண்டே, குலைந்து குலைந்து நின்றாடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தளித்தாடுமயிலே. பொறி வழி போம் மனதை அடக்கி கொண்டே, பூரண நிச்சயிலே மடக்கி கொண்டே. அறிவறியாமை இரண்டும் நாமல்லவென்றே, ஆனந்தமாய் பணிந்தெழுந்தாடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே. உயிரும் தன்னுயிர் போல் எண்ணிக்கொண்டே, இறந்திறந்த ஐந்தெழுத்தை பண்ணி கொண்டே. அவ்வியம் போராமை கோபம் அகற்றி கொண்டே, ஆண்டவனை கண்டு தடிந்தாடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே. ஒரு பொல்லாப்புமில்லை என்ற புத்தியை கேட்டே, ஓம் சிவாய நமவேன செவித்து கொண்டே. குருநாதன் திருவடியை கும்பிட்டு கொண்டே, கூடி கடைந்து நின்றாடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே. தேசகாலம் யாவையும்
மறந்து நின்றே சிறு பிள்ளையை போல மனம் சிறந்து கொண்டே தேசகாலஞ்சாவையும் மறந்து நின்றே சிறு பிள்ளையை போல மனம் சிறந்து கொண்டே பேசவும் அறியாமல் பேய் கோலங்கொண்டே பெருமானை பார்த்து நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே ஆண்டவனை கண்டு தெளிந்தாடுமயிலே. யோசாமி திருவடி. நன்றி திருமதி சந்திரா. அடுத்ததாக திருமதி பத்மா குணதாசன், பக்கம் 270, தேடி தேடி தெரிந்த போது என்று பாடல். யோகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பக்கம் 270, சிந்தை தெளிந்தேன். தேடி தேடி திரிந்தலைந்து நான் சிந்தை தெளிந்தேனே. சிந்தையில் கண்ட என் தீவினை போற்றிது சிவபெருமான் தன்னை அடி பாச்சிது. இந்த உலகம் கனவாய் போச்சிது எல்லாம் எந்தன் கைக்குள்ளே ஆச்சிது. தேடி தேடி திரிந்தலைந்து நான் சிந்தை தெளிந்தேனே. கருவி கரணங்கள் ஓய்ந்து போச்சிது காணாத காட்சிகள் காணலாச்சிது. ஒருவரும் எதிரில்லாமல் போச்சிது. ஓ மாயை பறந்து போச்சிது. தேடி தேடி பிரிந்தலைந்து நான் சிந்தை தெளிந்தேனே. நில்லென்று சொல்லி மனத்தை நிறுத்துவேன், நேர்மையான வழியில் செலுத்துவேன். வல்லபம் பேசி யாரையும் வெல்லுவேன், வானாராசை வீணென சொல்லுவேன். தேடி தேடி திரிந்தலைந்து நான் சிந்தை தெளிந்தேனே. யோசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி பத்மா குணதாசன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் ரூமுக்குள்ள இருக்கிறவருடைய மாதிரி கூப்பிடுவோம் யோசிக்கிறோம். ஏனென்றால் கட்டாயமாக நாங்கள் அவர்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கணும். முதல் இந்த நோட்டீஸை அனுப்பின உடனே அவர்கள் அந்த பாட்டை அனுப்பி விடுகிறார்கள். 2-3 பேர் ஒழுங்காக அந்த செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இந்த சபையிலேயும் முன்னுக்கு அவர்களை கூப்பிட வேண்டும் என்று நினைக்கிறோம். அடுத்ததாக புலவர் நித்யானந்தம் ஐயா அவர்கள் திருநகரும் 5 எழுத்தும் வேண்டும் என்ற பாடல். தயவு செய்து பக்கத்தை சொல்லும்போது. சைவ புலவர் நித்யானந்தன் இருக்கிறதா? நீங்க மியூட்டை ஆன் பண்ணணும் ஐயா, மியூட் எடுக்கணும். பக்கம் 25. வணக்கம். வணக்கம். திருவடிகள் போற்றி. இங்கு கூடியிருக்கின்ற அடியார்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய பாடல் சும்மா இருக்கும் சுகமறிய வேண்டும், 5ஆம் பதிப்பிலே 43வது பக்கம். இதோட நீங்கள் 17 கூட்டினால் அல்லது கழித்தால் 8வது பதிப்பிலே என்ன எந்த விரைவாக இருக்காது. நீங்கள் கூட்டி என்ன பாட்டு? வேண்டும் வேல் வேல் சிவனென்று
தெரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் பதிப்பு பக்கம் வேல் 27. ஒருவரே 25. செபிக்க வேண்டும். வேல் வேல் ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்யாமை வேண்டும். வேல் வேல் கருவூரில் வாராமை வேண்டும். வேல் வேல் கண்கவரும் மின்னாரை எண்ணாமை வேண்டும். வேல் வேல் குருபாதம் மறவாமை வேண்டும். வேல் வேல் குறைவொன்றுமின்றி நாம் வாழ வேண்டும். வேல் வேல் கொல்லாமை கள்ளாமை வேண்டும். வேல் வேல் கோபம் பொறாமை கொள்ளாமை வேண்டும். வேல் வேல் எல்லாருக்கும் அன்பு செய்ய வேண்டும். வேல் வேல் எனது யான் என்பதை விட்டுவிட வேண்டும். வேல் வேல் நல்லோர் இணக்கமே வேண்டும். வேல் வேல் நடுநிலைமை மாறாதிருக்க வேண்டும். வேல் வேல் சொல் போலே சொல்லுறுதி வேண்டும். வேல் வேல் சும்மா இருக்கும் சுகமறிய வேண்டும். வேல் வேல் திருநேரும் 5 எழுத்தும் வேண்டும். வேல் வேல் சீவனே சிவனென்று தெரிந்து கொள்ள வேண்டும். வேல் வேல் இன்றைய அழைப்புதலே தரப்பட்டிருக்கின்ற பாடல் இது. இந்த பக்கத்துக்கு அடுத்த பக்கத்திலே இருக்கின்ற இறுதி பாடல். சந்திரன் தவள் தரும் சடையனே விடையனே இந்திரன் முதலியோர் இறைஞ்சிடும் இறைவனே சுந்தரர்க்காக முன் தூது செல் சோதியே எந்தையே எனச் சொல்லி ஏத்துவார் அடியரே. இறைவனை ஏத்துவார்கள் அடியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. சந்திரன் தவழுகின்ற சடையையும் உள்ளவன், காளை வாகனத்திலே வருபவன், அதனாலே சடையனே விடையனே என்று சொல்லப்படுகிறது. இந்திரன் முதலியோர் இறைஞ்சும் இறைவனே, இந்திரன் முதலிய தேவர்களும் வழிபடுகின்ற இறைவனே. சுந்தரர்க்காக முன் தூது செல் சோதியே, பறவை ஆரை மீண்டும் சங்கிலியாருடன் வந்திணைந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மீண்டும் பறவையாருடன் இணைவதற்காக இறைவனை தூது செல்ல விடுவார். அதை பற்றிய செய்தி இதில் வருகிறது. சுந்தரர்க்காக முன் தூது செல் சோதியே என்று. எந்தையே என சொல்லி ஏத்துவார் அடியரே, அடியார்கள் எல்லாம் என்னுடைய தந்தையே என்று சொல்லி ஏத்துவார்கள் இறைவனை என்று குறிக்கின்ற இந்த கருத்தை கொண்டது இன்றைய அழைப்புதலில் இருக்கின்ற பாடல். நன்றி, வணக்கம். யோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி ஐயா. நீங்கள் கையோடைய பாட்டின தரப்பையும் சொல்லி கருத்து சொன்னதுக்கு மிக மிக நன்றி. அடுத்ததாக திருவாள செல்வரட்னம் மாஸ்டர் அவர்கள் பக்கம் 37 சிவதொண்டு செய்வார் என்ற பாடல். பக்கம் 37. நான் பக்கம் 27 படிக்கிறேன். 37 திருமதி செல்வரத்தினம் படிக்க போறார். ஓகே, மாத்திட்டீங்க. என்ன 27 அண்டசராசரம். சிவயோக சுவாமிகள் திருவடி போற்றி. அண்டசராசரம். அண்டசராசரம் அவன் திருமேனி, அண்டசராசரம் அவன் திரு ஆடல், அண்டசராசரம் அவனே ஆகும், அண்டசராசரம் முழுதும் அதிசயம், அஞ்செழுத்தாலே அனைத்துமாயின, அஞ்செழுத்தாலே அனைத்தும் உதித்தன, அஞ்செழுத்தாலே அனைத்தும் நிலைத்தன, அஞ்செழுத்து அதிசயம் ஆரறிவாரே. அன்பே கடவுள், அன்பே உலகம், அன்பே உயிர்கள், அன்பே அனைத்தும்,
அன்பே ஆவதும் அழிவதும் போலாம் அன்பின் அதிசயம் ஆரறிவாரே ஆதியும் மந்தமும் இல்லா ஒருவன் ஆதியும் மந்தமாய் வருகாரணம் ஆதிதன் அருள் கொண்டு அறிவதே அன்றி ஓதி அறிந்தவர் ஒருவரும் இல்லரே அலகில் உயிர்களை ஆக்குவான் அவனே அலகில் உயிரென நிற்கும் அதிசயம் அலகில் வானவர் தானவர் அறியார் அலகில் பேரருள் ஆரறிவாரே அண்ட சராசரம் அவன் திருமேனி அண்ட சராசரம் அவன் திரு ஆடல் ஸ்ரீயோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி. நன்றி மாசோ. அப்படியே திருமதி வனிதா சொல்றேன். தயவு செய்து பாட்டை தொடர்ந்து 37ஆம் பக்கம் பாட பாடுங்கள். சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. 37ஆம் பக்கம். சிவதொண்டு செய்வார்கள் தெய்வமே போல்வர். சிவதொண்டு செய்வார்க்கு செல்வமுண்டு கல்வியுண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு தீருமுண்டு பேரும் உண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு செந்தை தெளிவும் உண்டு. சிவதொண்டு செய்வார்கள் சேருவரோ தீனரியில். சிவதொண்டு செய்வார்கள் திசையெட்டும் ஆளுவார். சிவதொண்டு செய்வார்கள் சென்மமலம் நீங்குவார். சிவதொண்டு செய்வார்கள் தேவனையும் அவள் கொள்வார். சிவதொண்டு செய்வார்கள் எடுத்தும் விழவார்கள். சிவதொண்டு செய்து திருமால் உலகாண்டான். சிவதொண்டு செய்து திருவாரூன் சிவமானான். சிவதொண்டு செய்தரசன் சேர்ந்தான்களல் முன்னால். சிவதொண்டு செய்வார்க்கு உண்டோ குறை சொல்வாய். சிவதொண்டு செய்வார்க்கு சினமும் இல்லை அச்சமில்லை. சிவதொண்டு செய்வார்க்கு தீய அகங்காரம் இல்லை. சிவதொண்டு செய்வார்க்கு இரவும் இல்லை பகலும் இல்லை. சிவதொண்டு செய்வார்க்கு பழியூன் உணவும் இல்லை. சிவதொண்டு செய்வார்க்கு சாந்தம் பொறுமையுண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு திரிகால உணர்ச்சி உண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு தீயவனி நோயில்லை. சிவதொண்டு செய்வார்கள் தெய்வமே போல்வார். சிவதொண்டு செய்வார்க்கு செல்வமுண்டு கல்வியுண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு திருமுண்டு பேருமுண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு சிந்தை தெளிவும் உண்டு. சிவதொண்டு செய்வார்கள் செருவரோ தீனரியில். சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி வனிதா வனிதா செல்வரத்னம் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் இங்கே இருக்கிறவர்களை கூப்பிடுவோம். அல்லாம்பி அம்மா
அவர் தகவல் அனுப்பி இருக்கிறார். ஆனா உண்மையாக வாயால பேசி அனுப்பினாவா என்னன்னு தெரியாது. அவன் பேர் வந்திருக்கிறது என்ன எனக்கு ஒண்ணுமா விளங்க இல்லை. தயவு செய்து இங்க இருக்கிறீங்களா அகிலாம்பி அம்மா? நீங்களே கூட பக்கத்தை சொல்லி போட்டு பாடுங்க. யோகசுவாமி திருவடிகள் போற்றி. யோகசுவாமி அடியார்களுக்கு வணக்கம். 5ஆம் பதிப்பில் 251ஆம் பக்கம் திங்கச்சடையாய் எங்களை உடையாய் சிவம் ஓ. யோகசுவாமி திருவடிகள் வாழ்க திருச்சிற்றம்பலம். திங்கள் சடையாய் எங்களை உடையாய் சிவனே ஓம். சீரிய அடியார் சிந்தையில் உறையும் செல்வா ஓம். மங்கையுடையாய் மளபுடையானே மாதவனே ஓம். மண்ணும் விண்ணும் ஒன்றாய் விளங்கும் மணியே ஓம். அங்கையில் அங்கி தங்கிய பரணி அரணி ஓம். ஆருயிரெல்லாம் நீயேயாகி அமர்ந்தாயோம். கங்குலும் பகலும் எல்லா காட்சி தருவாயோம். கருதும் நல்ல அடியதை என்றும் காப்பாயோம். சிறையார் வண்டரை கொன்றை போதனே சிவனே ஓம். சிவன் சிவனாய் பாவனை செய்வார் திருவே ஓம். குறையாக அன்புதாவே வருவாய் குருவேயோம். கூடி கூடி உன்னடி பாடல் கொடுப்பாயோம். புறையார் சடையாய் பேரா இரமே உடையாயோம். பேச பேச இன்பம் பெருகும் பிரானேயோம். அறையார் கடலே அல்லால் சிறியேன் அறியேன் ஓம். அன்பு செய் அடியதை என்றும் ஆழ கடவாயோம். கல்லா புழையும் கருதா புழையும் பொறுப்பாயோம். காலனை காலால் தூர் தாக்கிய பரணி அதனே ஓம். எல்லாம் செய்ய வல்லமமுடையாய் எந்தாயோம். எழில் சேர் நல்லை வாழும் குருவே இறைவா ஓம். பொல்லா வினைகள் போகும் வண்ணம் புரிவாயோம். பூவார் மலை கொண்டடியார் போற்றும் பொருளே ஓம். எல்லாம் உஞ்செயல் என்னும் எண்ணம் தருவாயோம். ஏதும் நல்ல அடியது என்றும் காப்பாயோம். ஏத்தும் நல்ல அடியது என்றும் காப்பாயோம். மாறி பொறிவழி போகா மனத்தாரினத்தாயோம். மாலோடயனும் காணா ஒளியே மணியே ஓம். ஆறும் புறையும் சூடிய ஐயா மெய்யா ஓம். ஆதியும் அந்தமும் இல்லாய் உள்ளாய் அறிவே ஓம். தேறி தெளிவா சிந்தையில் ஊறும்
அமுதேயோம் ஜெய ஜெயவென்று பணியும் தேவர்கள் தேவாவோம் கூலிய குல படையினையுடையாய் கோவேயோம் கும்பலும் நல்ல அடியதை என்றும் காப்பாயோம் போற்றியன் வாழ் முதலாய பொருளே அருளேயோம் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே அருளேயோம் புண்ணியன் நன்னும் பூரண வடிவே புகழேயோம் தோற்றம் மறைக்கும் காரணமாகிய தொல்லோயோம் சோதே சுடரே தோகை கிடமி துணையே ஓம் நீத்தொடு பொலியும் நெத்தி கண்ணா நிமலா ஓம் நீதி வழுவா மாதவர் தங்கள் நெறியே ஓம் ஆற்றொடு தும்பை அம்புலி சூடிய அரணே ஓம் அன்பு செய்யடியல என்றும் ஆழ கடவாயோம் அன்பு செய்யும் அடியர என்றும் ஆழ கடவாயோம் திங்கள் சடையாய் எங்களையுடைய சிவனே ஓம் நன்றி. யோசுவாமி திருவடிகள் வாழ்க, எல்லோரும் நலமுற்று வாழ்க. நன்றி திருமதி அருளாம்பி அம்மா அவர்களே. அடுத்ததாக திருமதி விஜி கணேந்திரன் அவர்கள் நல்லூரான் திருவடி என்ற பாடல் பக்கம் 69. சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நல்லூரான் திருவடி. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி. ஆன்ம அழியாதென்று அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி. தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் என காமடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி. எத்தொழிலை செய்தாலென் ஏதவத்தை பட்டாலென் கத்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்திடடி. பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. பருதி காயில் வாடாது புவனம் வீசில் வீழாது பரபசூழில் ஆடாதடி கிளியே படைகள் மோதில் மாயாதடி. அந்த மாதி இல்லாத ஆன்மாவே நாங்கள் என்று சிந்தெந்த செல்வனடி கிளியே சீரார் நல்லூர் ஆசானடி.
வந்ததிலும் போனதிலும் மனதை வையாதே என விந்தையுடன் சொன்னானடி கிளியே விளங்கு நெல்லூர் வாசனடி. சாதனை செய்த பேர்கள் சாகார் உலகில் எனக்கு காதலுடன் சொன்னானடி கிளியே கலங்காத வீரனடி. சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாடல் 10 பூமியிற் சொன்னாலடி கிளியே பொல்லாங்கு தீருமடி. சுவாமியர் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி விஜயகணேந்திரன் அவர்களே. அடுத்ததாக ரூமுக்குள்ள திருமதி யோகி நாகேந்திரா அவர்கள் நீங்க உங்களோட பக்கத்தை சொல்லிவிட்டு பாடுங்கள். 339 பாட்டு போட்டிருப்பீங்க. அடுத்தது வேற யாராவது இருக்கிறீர்களா ரூமுக்குள்ள வந்து பாடக்கூடியவர்கள்? நான் அதை பாடல்தான் நான் அதை வாசிக்கின்றேன் கர்த்தோடு. தூதான வெளியிலே சும்மா இருப்போம், தூதான வெளியிலே சும்மா இருப்போம். இது யோசுவாமிகளின் திருவடி போற்றி போற்றி. ஓம் நம சிவாயவென உருவேற்றுவோம், ஓம் நம சிவாயவென உருவேற்றுவோம். உருகி உருகி நாம் உணர்வவிழ்வோம், உருகியுருகி நாம் உணர்வவிழ்வோம். வீம்பிடும்பை அகங்காரம் விட்டு விடுவோம், வீம்பிடும்பை அகங்காரம் விட்டு விடுவோம். வேதாந்த வீட்டிலே குடியிருப்போம், வேதாந்த வீட்டிலே குடியிருப்போம். நாம் நாம் நாமென நடமிடுவோம், நாம் நாம் நாமென நடமிடுவோம். நல்ல விருளை நல்ல ஒளியாக்குவோம், நல்ல விருளை நல்ல ஒளியாக்குவோம். போம் போம் வினையென போற்றி செய்குவோம், போம் போம் வினையென போற்றி செய்குவோம். பூரணமான நிட்டை புகுந்திடுவோம், பூரணமான நிட்டை புகுந்திடுவோம். ஆம் ஆம் நமக்கெல்லாம் ஆய்விடு என்போம், ஆம் ஆம் நமக்கெல்லாம் ஆய்விடு என்போம். அவனோ நாம் என்று சொல்லி ஆனந்தம் கொள்வோம், அவனே நாம் என்று சொல்லி ஆனந்தம் கொள்வோம். சந்திரனை சூரியனை ஒன்று செய்குவோம், சந்திரனை சூரியனை ஒன்று செய்குவோம். சத் சித் ஆனந்த தேனை தான் அருந்துவோம், சச் சித் ஆனந்த தேனை தான் அருந்துவோம். இடைகளை பிங்களை இரண்டும் அடைப்போம், இடைகளை பிங்களை இரண்டும் அடைப்போம். எழிலாரும் சுழுமுனைக்குள் ஒடுங்கி நிற்போம், எழிலாரும் சுழுமுனைக்குள் ஒடுங்கி நிற்போம். பஞ்சவர்ண பரிமேலை பவனி செய்வோம், பஞ்சவர்ண பரிமேலை பவனி செய்வோம். பாரும் விண்ணும் ஒன்றாக பண்பு செய்வோம், பாரும் விண்ணும் ஒன்றாக பண்பு செய்வோம். ஆதாரம் ஆறுக்கு அப்பாலே செல்வோம், ஆதாரம் ஆறுக்கும் அப்பாலே செல்வோம். அங்கே திருநடனம் கண்டு களிப்போம், அங்கே திருநடனம் கண்டு களிப்போம். சூதான வெளியிலே சும்மா இருப்போம், சூதான வெளியிலே சும்மா இருப்போம். சுகம் சுகம் என்னாலும் முற்றிடாது, சுகம் சுகம் என்னாலும் முற்றிடாது. யோசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. நன்றி திருமதி யோகி நாகேந்திரா அவர்களே, மிகவும் நன்று. நீங்க அந்த பாட்டோட கந்தையும் சொன்னபடியா கூடுதலான விளக்கமா இருக்கும். இனி வரும் காலங்கள்ல பாட்டு ஒரு முறை படித்து விட்டு
திரும்பவும் அந்த வரிகளை சொல்லி சொன்னாண்டா இன்னும் கூட அவர்களுக்கு நான் விளங்கிக் கொண்டது மிகவும் நன்றாக தெரியாது. ஆனால் நான் விளங்கிக் கொண்டது உமாபதி சிவாச்சாரியின் உண்மை விளக்கத்தை சுவாமிகள் இந்த சின்ன ஒரு இதுல எங்களுக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் நான் அறிந்து கொண்டேன். மிக்க நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக திருமதி பேர்மநாயகி ராஜேஸ்வரன் பக்கம் 317 ஓம் சிவாய நம என்று தொடங்குகிறார். திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் சிவாய நம பக்கம் 317. ஓம் சிவாய நம என்று சொல்லு, உண்மை முழுதுமன்று வெல்லு. ஓம் சிவாய நம என்று சொல்லு, உண்மை முழுதுமன்று வெல்லு. நாம் என்று நில்லு, நரக மோட்சம் நாடாமல் தள்ளு. ஓம் ஓம் வினை என்று கொள்ளு, பூரண நிட்டையிலே நில்லு. வேம்பு இடும்பை அகங்காரம் கல்லு, விண்ணும் மண்ணும் கைவசமாய் துள்ளும். சத்குருவின் பாதத்தை போற்று, தன்னை தன்னால் அறிந்து தேற்று. நிற்குண நிட்டையிலே ஏற்று, நீ நான் என்பதை மாற்று. மல்லாகத்தில் சுண்ணாகத்தான் வீற்று, மாசற்றிருப்பான் என்று சாற்று. மல்லாகத்தில் சுண்ணாகத்தான் வீற்று, மாசற்று இருப்பான் என்று சாற்று. பொல்லாப்பு இங்கு இல்லை என்று போற்று, போக பூக்கியம் எல்லாம் மாற்று. அன்பருடன் கூடி நீ வாழ்த்து, புண்ணிய பாவத்தை வீழ்த்து. போக்குவரவில்லை என்று தேற்று, எல்லாரிடத்தும் அன்பு காட்டு. ஏகன் அநேகன் என்று நாட்டு, நல்லூரான் திருவடியே பாட்டு. நமச்சிவாய வாழ்க வென்று சூட்டு. போட்டி போட்டி. நன்றி. நன்றி திருமதி பேர்மநாயகி ராஜேஸ்வரன் அவர்களே. அடுத்ததாக பக்கம் 339 நல்லூரில் ஆட்டக்காலம். இது அடியனுடைய பாடல். நல்லூரில் ஆட்டக்காரன். நல்லூரில் ஆட்டக்காரன் நான் வணங்கும் குருநாதன், கல்லை கரைக்கும் சித்தன் கருணை பூத்த திருமுகத்தான். இல்லை என்னும் சொல்லை இல்லாமல் ஆக்கிடுவான், அல்லும் பகலும் எந்தன் அகத்தினிலே வாழ்ந்திடுவான். ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பான், உண்மை முழுதும் என்பான். கருப்பையிலே வாராமல் காத்தென்னை ஆண்டு கொண்டான். தேரடியில் வீட்டிருப்பான், செல்லப்பன் என்னும் பெயரான். ஆரறிவார் என்று சொல்வான், அன்னையை போல அன்புடையான். பொய் சொல்லாதே என்பான், மெய்யம் சொல்லாதே என்பான். பொய் சொல்லாதே என்பான், மெய்யம் சொல்லாதே என்பான். வல்லவங்கள் பேசி வந்தோர் வாயை அடக்கிடுவான். விந்தை ஒன்றும் செய்து காட்டான், விவேகமற்றோர் போலிருப்பான். விந்தை ஒன்றும் செய்து காட்டான், விவேகமற்றோர் போலிருப்பான். அத்துவா மார்க்கம் விட்டு ஆறியிருந்திடுவான். அத்துவா மார்க்கம் விட்டு ஆறியிருந்திடுவான். நல்லூரில் ஆட்டக்காரன் நான் வணங்கும் குருநாதன். நன்றி. அடுத்ததாக நாங்கள் உரைநடை பகுதி திருவாளர் முருகானந்தன் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அது பக்கத்தை சொல்லிட்டு பாடுறோம். 346 பக்கம் சுக்குரு சுவாமி திருவள்ளுவர் போட்டி. இன்னைக்கு பிரதோஷம் அவருடைய சிவநாமாவளியாக எடுத்துக்கிறோம். இந்த சரோஜாக்கா பாடினதிலே கல்லை கரைக்கும் சித்தன் என்று போடும். கல்லை கரைக்கும் சித்தன்
என்கின்ற ஒரு வரி வருகின்றது. இது நல்லூர் ஆட்டக்காரன்றது செல்லப்பா சுவாமி இருக்கு. செல்லப்பா சுவாமி. எந்த கல்ல கரைக்கிற மக்களின் மனதை கரைக்கும். ஆணவங்கள் அது இல்லவா ஆணவமா அதுல எனக்கு முடிவே தெரியாது. கந்தரன் பூஜையிலே ஒரு பாட்டல் இருக்கிறது. அந்த நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்துருது. அந்த கல்லு நெஞ்சு வந்து கல்லா இருந்தால் நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்துருது. தஞ்சத்தரல் சண்முகனுக்கு செஞ்சப்புரை மாலை சிறந்தவே பஞ்சக்கராலே பதம் பண்ணார். முதலாவது பாடல் நெஞ்சமாகிய கல்லு கரைய வேணும். அது எங்களோட உலகியல் வாழ்வுல கொஞ்சம் நெஞ்சம் உருகி வரணும். அதான் சொல்லுவாங்க. உலகமாகிய வாழ்வில கொஞ்சமா இருக்கிற கொஞ்சம் நெல்வா இருக்கிற நெஞ்சு கூட இறுகி போயிருக்கும். என்றால் அதற்கு பேர் தான் சரியா. ஆகவே அந்த ஆணவத்தை விடுகின்ற நிலையிலே அது எல்லாருக்கும் இயல்பாக பெறாது என்றபடியால் தான் குருநாதர்கள் வந்து இப்படியான ஒரு தன்மைக்கு எங்களை உயர்த்துகிறார். ஆனபடியால் குரு வழிபாடு முக்கியம். குருவர்கள் சிறுவர்களாகவே சிறுவர்கள் வருவதற்கு கூட குருவர்கள் முக்கியம் என்று கூறி இப்பொழுது சிறுவர்களை வெளிப்படுத்தும் பாடல் 346 பக்கம் அன்பர் என்பது சிவசிவா. தம்பி ரவீந்திரமோகன் உட்பட எல்லாருக்கும் சொல்லுவது உரிமையோட சொல்லுகிறேன். புத்தகம் இந்த மனுஷன் விலப்பட்டு தந்தது. பைபிளுக்கு சேர்ச்சுக்கு போனீங்கன்னா புத்தகத்துக்கு வேறு பைபிளோட நாங்கள் எல்லாரும் புத்தகத்தை காவணும். பெரிய சயின்ஸ் சரியா. அடுத்த பயணம் பெற பொழுது புத்தகத்தில் பெற வேண்டும். அன்பு கட்டளை அவருக்கு மாத்திரமே இல்லை. எல்லாரும் அவர் கூப்பிட்டு கொடுத்த தலைவராக இருக்கு எல்லாரும். சரிப்பா ரைட். சரி, இப்பொழுது அடியே படிக்கிறது சத்தமா படிக்கிறது சரியில்லையாண்டு தம்பி ரவீந்திரா சொல்றபடியால் மனதுக்குள்ளே சிவசிவ என்ற வார்த்தையை சொல்லணும். உங்களுக்கு புண்ணியம் என்றால் என்ற பிரதோஷம் ரைட். நான் சிவசிவ என்பதை நான் ரிப்பீட் பண்ணும் பொழுது மனதுக்குள்ளே அது மெல்லிய சத்தமாக சொல்லலாம் என்றால் அன்பர் அன்பது சிவ 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 அன்பர் அன்பது சிவ 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 ஆசை அற்றது சிவ 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 ஆசை அற்றது சிவ 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 இன்பமயமது சிவ 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 இன்பமயமது சிவ 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 ஈசன் உயிர் தோறும் சிவ 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 ஈசன் உயிர் தோறும் சிவ 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 முன்பின் அற்றது சிவ 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 முன்பின் அற்றது சிவ 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 மோன முதலது சிவ 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 மோன முதலது சிவ 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 தன்பயத்தது சிவ 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 தன்பயத்தது சிவ 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 சர்வ வல்லபம் சிவ 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 சர்வ வல்லபம் சிவ 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 மட்டில்லாதது சிவ 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 மட்டில்லாதது சிவ 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 பொன்னீரத்தது சிவ 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 பொன்னீரத்தது சிவ 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 போக்கில்லாதது சிவ 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 போக்கில்லாதது சிவ 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 என்னிடத்தது சிவ 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 என்னிடத்தது சிவ 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 எங்கும் உள்ளது சிவ 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 எங்கும் உள்ளது சிவ 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 மண்ணிடத்தது சிவ 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 மண்ணிடத்தது சிவ 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 மந்திர ரூபம் சிவ 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 மந்திர ரூபம் சிவ 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 விண்ணிடத்தது சிவ 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 விண்ணிடத்தது சிவ 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 வேதம் ஆவது சிவ 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 வேதம் ஆவது சிவ 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 மட்டில்லாதது சிவ 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 மட்டில்லாதது சிவ 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 மங்கை பங்கது சிவ 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 மங்கை பங்கது சிவ சிவ சிவ
முட்டிலாதது சிவ சிவ சிவம் முட்டிலாதது சிவ சிவ சிவம் மூவராவது சிவ சிவ சிவம் மூவராவது சிவ சிவ சிவம் கிட்டோனாதது சிவ சிவ சிவம் கிட்டோனாதது சிவ சிவ சிவம் கிருபை உள்ளது சிவ சிவ சிவம் கிருபை உள்ளது சிவ சிவ சிவம் எட்டிலானது சிவ சிவ சிவம் எட்டில்லானது சிவ சிவ சிவம் ஏகம் ஆவது சிவ சிவ சிவம் ஏகம் ஆவது சிவ சிவ சிவம் அன்னை ஆவது சிவ சிவ சிவம் அன்னை ஆவது சிவ சிவ சிவம் அப்பன் ஆவது சிவ சிவ சிவம் அப்பன் ஆவது சிவ சிவ சிவம் முன்னை உள்ளது சிவ சிவ சிவம் முன்னை உள்ளது சிவ சிவ சிவம் முனிவரை புகழ்வது சிவ சிவ சிவம் முனிவரை புகழ்வது சிவ சிவ சிவம் என்னை ஆழ்வது சிவ சிவ சிவம் என்னை ஆழ்வது சிவ சிவ சிவம் எடுத்த திருவழி சிவ சிவ சிவம் எடுத்த திருவழி சிவ சிவ சிவம் பின்னை என்பளை சிவ சிவ சிவம் பின்னை என்பளை சிவ சிவ சிவம் பேதா பேதம் சிவ சிவ சிவம் பேதா பேதம் சிவ சிவ சிவம் அன்பது அன்பது சிவ சிவ சிவம் சர்வவல்லம் சிவ 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 எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க சிவ 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 சிவன்ற சொல்லுக்குள்ள பெருமை என்ன? அவர் யோகநாதன் சிவயோகநாதன் அவர் வச்ச பெயர்கள் எல்லாம் சிவ என்று தொடங்குற பெயர்கள். இங்க இருக்கிற உங்களோட சமதியாற்று அண்ணக்காரங்க சிவயோகநாதன். சிவ என்கின்ற வார்த்தை மந்திர வார்த்தை, அதை சொல்லலாம். அதை சொல்லுகின்றதுக்கு இப்படியான சந்தர்ப்பம் கூட பயன்படும் சொல்லிக்கொண்டு இன்றைய மோப்பு திருமுகத்திலே அந்த பாடலிலே ஒரு வார்த்தை சரகாக்காவுடைய கவன குறைவா அல்லது பிள்ளை அடிச்ச பிள்ளைய கவன குறைவா தெரியவில்லை. ஏத்துவார் என்பதால் ஏந்துவார் என்று இருக்கிறது. நான் புத்தகத்தை செக் பண்ண ஏத்துவார் தான். என்ன விஷயம் என்றால் ஏத்துவார் என்றால் நாங்கள் இறைவனை வணங்குறது. அது ஏந்துவார்கள் நாங்கள் கருத்து சொல்வதுதான் சொன்னாங்க. ஒரு தடவை அது ஏத்துவார் சரி, அது ஏந்துவார்னு இருக்கு. செக் பண்ணி நான் இப்ப பார்த்தேன். ஏந்துறதுண்டா என்ன? தூக்குறது. நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் கடவுளை அவ்வப்போது ஏந்துறோம். புரியல செய்யறோம் தொப்பண்டு விட்டுக்கிறோம். ஆனபடியால் அந்த நிலையில இல்லாமல் ஏத்துகின்ற நிலையிலே இருக்க வேண்டும். ஒரு அருமையான பாடல். அந்த வார்த்தையினுடைய அந்த சிறிய வித்தியாசத்திலே இந்த கருத்தை சொன்னோம். ஏத்துறாண்டா சதா சர்வகாலமும் நீங்கள் கோயிலுக்குள்ளேயோ குரு முன்னாலே இருக்க தேவையே இல்லை. எங்களுடைய செயல்கள் எல்லாமே சிவதொண்டாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை எதை செய்தாலும் எல்லாமே சிவதொண்டாதான் முதல் பாடிய பாடல். ஆகவே அந்த சிவதொண்டாக செய்கின்ற பொழுது நாங்கள் சிவனை ஏற்றுகின்றோம் என்பதாக கூறி இந்த அளவில் அமைகின்றோம். நேரம் கிடைத்தால் தம்பி இந்த பேச்சு முடித்தா பிறகு சில கருத்துக்களை சொல்லலாம். நேரம் இருந்தால் நன்றி, வணக்கம். சர்க்கரை சிவயோ சுவாமிகள் திருவாடுகள் போற்றி போற்றியோம். நன்றி. ஓம் நம சிவாய. நாங்கள் அடுத்ததாக உரைநடை பகுதிக்கு போகின்றோம். உரைநடை பகுதியிலே முதலாவதாக திருவாடவி சி வாமனானந்தர் அவர்கள் பக்கம் 373 காசியிலே இருந்து எழுதிய அந்த கடிதம். பக்கம் 373. சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. பக்கம் 373 தலைப்பு காசியிலிருந்து எழுதிய கடிதம். தேடித் திரிந்து காசிக்கு வந்து கண்டேன் விஸ்வநாதனை என்னுள். வாடித் திரிந்து வருந்த வேண்டாம் தேடிய போது காலுக்குள்ளே என்று தெவிட்டால் வசமாக ஒன்றுமொன்று இவ்விடத்திலும் மனிதர்கள் எல்லாம் எங்களைப் போலே தான் இருக்கின்றார்கள். நூதனமான காரணம் ஒன்றும்
பூதல மீதிலே மீதிலே இல்லை இருக்கும் யாழ்ப்பாணத்தார் எல்லோருக்கும் கர்மாதிகள் எல்லாம் செய்து முடிந்து விட்டன. இனிமேல் உங்களுடைய அறிந்தபடி அன்பாக உலகில் நடந்த ஆண்டவன் அடிக்கீழ் அமர்ந்து வாழ்க. பிழைகள் இருக்குது. புத்தகத்துல ஒரு பிழையும் இல்ல. ஒரே ஒரு வசனம் சொல்றேன். சித்திரமும் நாப்பழக்கம் செந்தமிழும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் திருப்ப படிக்கணும். சரியா வருது. அதுக்காக திருப்ப படிக்கணும். பிரிச்சும் வாசிக்கணும். நன்றி. அடுத்ததாக திருமதி சந்திரா பரஞ்சோதி அவர்கள் பக்கம் வந்து சந்திரா 12 பக்கம் 350. ஓகே. சிவத்தியானம். ஓ மனிதனே, நீ உண்மை பொருள், கேடற்றவன். உனக்கு ஒருவரும் கேடு விளைவிக்க முடியாது. நீ இங்கும் இங்கும் எங்கும் உள்ளவன், நித்தியன். உன்னுடனே சிங்க கானகத்தில் திரிவது போல் உலகமாகிய கானகத்தில் திரி. எந்த விதத்திலும் தளர்வடையாது. ஒரு நூதனமும் இங்கில்லை. முழுதும் உண்மை, ஒரு பொல்லாப்பும் இல்லை. ஓ மனிதனே, வானம் வந்தாலும் பூமி வந்தாலும் ஆட்சி செய்ய கருதாதே. சாட்சியாயிரு, மாட்சி உன் புறப்புரிமை. அது என்ன உபாயத்தாலும் அடையப்படுவதொன்றென்று. அப்படி உள்ள காரியம் மற்ற அனைத்து சொப்படி வித்தை அறிவு. அறியாமை உன்னிடமில்லை, நீ பரமாத்மா. ஓம் தத் சத் ஓம். நன்றி திருமதி சந்திரா பரஞ்சோதி அவர்களே. அடுத்ததாக நாங்கள் இந்த பகுதியிலே திட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம். நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறது. நாம் அவருடைய தாய். நமக்கும் அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நமக்கும் அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுதும் உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாங்கள் இதிலே தியானம், மௌனம், சும்மா இருந்த எல்லாம் ஒன்றுதான். தியானம் அதை நான் முருகானந்தன் அவர்கள் இருக்கிறபடியால் அவர்களையே இதை ஈடுபட்டு அந்த செய்யும்படி மூலம் கேட்டுக்கொண்டோம். வணக்கம் அக்காவை நான் திருத்தலங்களை நெஞ்சால் மன்னிக்க வேண்டும். இரண்டு அந்த வெளி பார்வைக்கு எல்லாம் உண்டு. தியானம், மௌனம் அல்லது சும்மா இருத்தல். இந்த தியானம் உள்ளதை நான் அண்மையிலே ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். நீங்கள் எந்த விடயத்தை செய்கின்ற பொழுதும் அதிலேயே முழுமையாக உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணினால் அது தியானம். அது படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அதே மாதிரி இப்படியான ஆத்மீய விடயங்களாக இருக்கலாம். எந்த விடயத்திலும் உங்களை முழுமையாக அதனுடன் இணைக்கின்ற போது அது தியானம் என்ற அந்த இடத்துக்கு அது வருகின்றது. நாங்கள் இப்போ இந்த இடத்துல செய்கின்ற தியானத்துடன் அதை நான் ஒப்பிடவில்லை. தியானம், மௌனம் என்பது எங்களுடைய மனது ஒரு நிலையிலே இறத்தல், மனம் இறத்தல் என்று சுவாமி கூட சொல்கிறார். சும்மா இருத்தல் என்பது எல்லா மர என்ன இழந்த நிலம் சொல்லாய் முருகா சொல்லுபதி கந்தரன் முதலே இருக்கிறது. அது சும்மா இருத்தல் என்பது அது மிக மிக பெரிய விடயம். அதை சொல்லுவதற்கான அறிவுரை அடியனுக்கு கிடையாது. ஆனால் சும்மா இருத்தல் என்பது அந்த ஆத்மீயத்துடைய உச்சம் என்பதை மாத்திரம் சொல்லலாம். என்றால்தான் ரமண மகர்ஷி, யோகசாமி போன்ற பெரியவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த நிலைக்கு போவதற்கு அந்த சிவகங்கன் முதல் அதில் ஒரு வரியை சொல்வது முக்கியம் என்றால் இந்த ஆயுத தினத்திலே இந்த இடம் சிவதொண்டன் இந்த இடம் மற்றபடி நாகர் மண்டபம் எல்லாம் பல விதம் நடக்கும். அப்ப என்ன சொல்ற, சிவதொண்டன் நிலையத்தில் சேரி
தியானம் செய்து கடை தேறி. அந்த பாடல் இருக்கிற நான் உங்களுக்கு சரியா சொல்லுவேன். இந்த நிகழ்வு முடிந்த சிவதொண்ட நிலையத்தில் சரி தியானம் செய்து கடை தேறி. அங்க புளோரா கழுவினாலும் அதுவும் ஒரு தியானம் தான். தியானம் என்பது விடயம் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக இருந்தால் தியானம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் தியானம், மௌனம் அல்லது சும்மா இருப்பதை சற்று நேரம் கடைபிடிப்போம். சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி திருவாரூர் அவர்களே. இத்துடன் கட்சித்தனை பாடல் நடந்து வந்துட்டோம். இனி நாங்கள் பேச்சாளருக்குரிய நேரம் அதை திருவாரூர் அவருடைய அவர்கள் தொடர்ந்து கூட்டுகிறார். இதுவரைக்கும் பங்கேற்று அனுமதித்தோம். சுவாமிகள் திருவடியால் போற்றி போற்றி. நன்றி திருமதி சரோஜா கனக சபேசன் அவர்களே. இன்றைய நாள் நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் பிரதம பேச்சாளர், நமக்கு நன்று தெரிந்தவர், பரிச்சயமானவர், திருவாளர் தர்ம ரவீந்திர மோகன் அவர்களுக்கு ரொம்ப சரித்திரம் இருக்கின்றது. அதனை சொல்ல போனால் நேரங்காணாது. அவர் சைவ முன்னேற்ற சங்கத்தின் முன்னாள் தலைவரும் காப்பாளரும் மற்றும் சைவ ஒன்றியத்தின் தலைவரும் பல இடங்களில் தலைவராக இருந்திருக்கின்றார். ஓல்ட் பாய் மானிப்பாய் ஸ்கூல் மற்றும் பல இடங்களில் ஒரு சமூக தொண்டன். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு இலேசாக நடத்தி வைப்பவர். எந்த ஒரு காரியம் என்னவா இருந்தாலும் ஒரு தளதளப்போ இல்லாட்டி ஒரு அங்கலாச்சோ இல்லாட்டி வெறும் நிதானமாக இருந்து ஒரு காரியத்தை வடிவா செய்யக்கூடிய ஒரு அன்பு தொண்டன், அன்பு தம்பி. அது மட்டுமல்லாமல் நான் வரும் பொழுதும் என் தங்கையோடு பேசிக்கொண்டுதான் வந்தேன். அவரை பற்றி ஒரு மகா கட்டிக்காரன். உண்மையில எல்லாருக்கும் அந்த இது வராது. உண்மையில ஒரு தொழிலை கொடுத்தால் அந்த தொழில் இந்த முறையில இந்த மாதிரி செய்யணும்ன்றத ஒரு சில பேர் அவர்ல இருந்து அறிஞ்சு கொள்ளலாம். உண்மையில அப்படியான ஒரு அன்பர் இன்று வந்து அவர் பேச்சா பேச மாட்டார். காரணம் என்னன்னா அவர் பரம்பரை எல்லாரும், அதாவது சம்பந்தி பரம்பரை எல்லாரும் அவர்களோட ஐயாவோட ஒன்றாக இருந்தவர்கள். அதாவது ஆரம்ப காலத்தில் அவர் பேசியது ஒன்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர்கள் மடியிலிருந்து வளர்ந்தவர். அதாவது நமது சுவாமி யோகர் சுவாமியின் மடியிலிருந்து வளர்ந்தவர். அவர் அனுபவங்களை பற்றித்தான் என்று பேசுவார். அதை தாழ்மையுடன் அவர் இருந்து பேசும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருவாளர் ரவீந்திர மோகன். திருவடிகளை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் சகமுதல் சங்கத்தினால் நடந்து கொண்டிருக்கும் ஆயலிய கூட்டு வழிபாட்டை மிக செம்மையாகவும் ஒழுக்கமாகவும் தலைமைதாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சகமுதல் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் காப்பாளரும் தற்போதைய செயலாளரும் பல காலமாக
இந்த ஆயிலிய கூட்டு வழிபாட்டை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் அண்ணன் மாமானந்தன் அவர்களுக்கும் அவருக்கு ஒருங்குணையாக இந்த ஆயிலிய கூட்டு வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி பேபி சரோஜா கனக சபீசன் அவர்களுக்கும் எனது நீண்ட கால நண்பன் முருகானந்தம் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் மற்ற இங்க இருக்கும் அனைவர்களுக்கும் ஜூமில் இருக்கும் அன்பர்களுக்கு முதலில் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல காலமாக என்னை இங்கே பேசும்படி அண்ணன் அவர்கள் ராமானந்தன் அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் நான் அவரை கூறினேன், எனக்கு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தால் மட்டும்தான் என்னால் கலந்து கொள்ள முடியும் என்று. இன்று வியாழக்கிழமை, அதனால் எனக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அமனருளாலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் சொன்ன மாதிரி அவருடைய சுவாமி அவர்களுடைய உடன் நான் ஒரு சிறிது காலம் என்றாலும் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அது எனக்கு முற்புறவில் நான் செய்த புறவி பயன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உங்களில் பல பேர் குருநாதருடன் வாழ்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அவர் வாழ்ந்தவர். சிறு வயதில் அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் நான் இருந்தேன். அதனால் அவரை நான் அப்பு என்று சொல்லித்தான் எனக்கு பழக்கம். காரணம், அவரை நான் சுவாமியாக நான் அந்த வயதில் எனக்கு தெரியாது. ஒரு அப்பு அவருடன் கையை பிடிச்சு கொண்டு இப்படி தின்னுவான் எனக்கு பழக்கம். நான் இங்கு இன்றைக்கு அவரை பற்றி அவருடைய வாழ்க்கை, அதாவது அவருடைய தோற்றம் எப்படி, அந்த இதுகளை பற்றித்தான் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் அவருடைய சித்துக்களை பற்றி எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள். எல்லோரும் அதைத்தான் மாறி மாறி சொல்லிக் கொள்வார்கள். அவருடைய பிறப்பில் கூட அவர் மாவட்டபுரமா அல்லது குடும்பத்துறையாண்டு கூட சில பேருக்கு ஒரு சரியான இது விளக்கம் தெரியவில்லை. உண்மையிலே அவர் மாவட்டபுரத்தில் தான் பிறந்தவர். ஆனால் ஏனென்றால் அவருடைய தாயார் மாவட்டபுரம், தாப்பன் கொழும்புத்துறை. அப்ப எப்படி அவர் கொழும்புத்துறைக்கு வந்தார், எப்படி மாவட்டபுரத்தில் இருந்தார் என்ற இந்த விஷயங்களைத்தான் நான் இன்றைக்கு உங்களோட கலைக்க போறேன். அவற்றை எழுதிக்குத்தான் கொண்டு வாசிக்க போறேன். அதுக்கு முதலாக திருமந்திரம். அது ஏனென்றால் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்க. ஓடி 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 உட்கலந்த சோதியே, நாடி 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 நாட்களும் கழிந்து போய், வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. அதாவது ஆத்மாவில் ஜோதி வடிவில் இறைவன் கலந்திருக்கின்றான். அது எங்களுக்கு தெரியாது. ஆனவுடைய தாங்கள் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாங்கள் தேடி தேடி திரிகிறோம். ஆனால் எங்கள் ஆத்மாவிலே தான் அந்த ஜோதி இருக்கின்றது. அங்கனம் உள்ளே இருக்கும் இறைவனே வெளியே தேடி பல நாட்கள் வீணாக போகுது. வாடி வாடி நாடி 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 நாட்களும் கழிந்து போய், அதை நாங்கள் தேடி ஓடி ஓடி எங்களை நாட்கள் எல்லாம் வீணா போய் எங்களை வாழ்க்கையை நாங்கள் வீணாக்குகின்றோம். இறுதியில் இறைவனை காணாமல் மனம் வாடி மாண்டு போன மனிதர்கள் எண்ணற்றவர்கள். கடைசியில நாங்கள் இறைவனை எங்களுக்குள்ளே இறைவனை நாங்கள் கண்டுகொள்ள முடியாமல் தேடி தேடி அப்படியே மாண்டு போறோம். ஆனால் இறைவன் எங்களுக்குள்ளதான் இருக்கின்றார். இதைத்தான் யோக சுவாமியார் சொல்லுறார். அவருக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்கு. அதை நாங்கள் உணர வேணும். அப்படித்தான் நாங்கள் இறைவனை கண்டுகொள்ளலாம். இங்க இருந்து நீங்க கைலாயத்துக்கு போனா என்ன, கோயில் கோயில இறங்கினா என்ன, கடவுள் எங்களுக்குள்ளான் இருக்கிறார், ஜோதி வருகிறார். எங்களுக்குள்ள இருக்கிற அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள. அப்பதான் அங்க கடவுள் இருக்கிறாருங்கிறத நாங்கள் கண்டுகொள்ளலாம். இப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு வருகிறேன். கொழும்புத்துறையை சேர்ந்த அம்பலவானவருக்கும் மாவட்டபுரத்தை சேர்ந்த சின்னாட்சியாளருக்கும் ஒரே ஒரு பிள்ளை.
1872 ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி மாவட்டபுரத்தில் பிறந்தார். கணவருக்கு இவர் மாவட்டபுரத்தில் சேர்ந்தவர். ஏன் கொழும்புத்துறையில் இருந்த சில இதுகள் இதனால் தான் இந்த தாயார் மாவட்டபுரம், தந்தையார் கொழும்புத்துறை. ஆனால் அவர் பிறந்தது மாவட்டபுரத்தில் தான். இவருக்கு இட்ட பெயர் 2 சதாசிவம் யோகநாதன். இந்த தட்சிந்தினேல பழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோகநாதன் என்பது நெடுக வருகிறது. அவருக்கு பிடித்த பேர் யோகநாதன் தான். ஆனா அவருக்கு சதாசிவம் யோகநாண்டி 2 பேர்கள். இவருடைய தாப்பனார் அம்பலவாணர் மஸ்கேலியாவில் ஒரு வியாபாரம் நடத்தி வந்தார். அவருடைய தாப்பன் மஸ்கேலியாவில் ஒரு பிசினஸ் மேனா இருந்தவர். அவருக்கு 10 வயதாக இருக்கும்போது தாயார் சின்னாச்சி பிள்ளை அவர்கள் இறந்து விட்டார். அதனால அவருடைய தாப்பனுடைய சகோதரியாக தான் அவர் வாழ்ந்து வந்தவர். அவர் தான் அவரை வாழ்த்துவர். கச்சேரி அடையில் தான் அவருடைய வீடு. அது குடும்பத்துறை கிட்டத்தான் கச்சேரி அடி. அவரோட தான் அங்கு வந்தவர். ஒரு முறை மிஞ்சிய உணவை இவர் வீசிய போது, அதாவது யோகசாமியார் இந்த தாய் போட்ட சாப்பாடு மிஞ்சின வீசி போட்டார். இதனால் தாயாரு கோபம் வந்து, நீ பிச்சு எடுத்துத்தான் வாழ்வாய் என்று பேசி போட்டார். அதுதான் அவருக்கு கிடைச்ச முதலாவது உபதேசம். அத பல இடத்துல அன்பர் சொல்லியிருக்கின்றார். எனக்கு நல்லா நினைவு இருக்கிறீங்க, முந்தைய முறுக்க அதை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கு கிடைச்ச முதலாவது தாயார்கிட்ட இருந்து. எப்பவும் தாயிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது தாய் என்ன, தாய் எங்களுக்கு என்ன செய்யறான்றது எங்களுக்கு இல்லை. சில பேர் தாய் மேலோட எல்லாம் கோபப்படுவீனம். அப்படி படக்கூடாது. ஏன்னு சொன்னால் தாய் தான் எங்களோட கடவுள், முதலாவது கடவுள். அந்த தாய்ந்து வார ஒவ்வொரு சொல்லும் பலிக்கும். அப்படின்னா நாங்கள் தாயை ஒரு தெய்வமாகத்தான் எப்பவும் பார்த்து கொண்டு வேலை வேணும். இந்த பிச்சை எடுப்பேன் சொல்லி அவர் திட்டினது பலித்தது. அவர் அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை. அதாவது பிச்சை எடுத்தாட்டில் அவருடைய அந்த வாழ்க்கை அப்படியான ஒரு வாழ்க்கை. அது வரைக்கும் பிடிச்சு போச்சு அந்த சொல்லு. தொடர்ந்து ஆரம்ப கல்வியை அவர் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் அவர் படிச்சு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிறிஸ்தவ தொடர்புகளும் அவருடைய குடும்பத்தில் இருந்திருக்கு. அவருடைய மாமனார், அவருடைய அங்கிள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவர். இந்திய காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப எங்கட குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா 20 பேர் கிறிஸ்தவர். எங்களுடைய அப்பாண்ட கொஞ்சம் பேர் எல்லாம் மேதர்ஸ். என்னன்னு சொன்னா மானிப்பாயில அந்த கிறிஸ்தவருடைய ஆதிக்கமும் இருந்திருக்கு. அப்ப அவர்கள் அந்த நேரத்துல வேலைக்காக அவர் கிறிஸ்தவர்களாக ஆசிரியர் குடும்பம் அவரை கிறிஸ்தவராக மாற்றிய காலங்கள் அந்த காலங்கள். அப்ப அதுல 2ம் ஒரு குடும்பத்துல இருப்பார். அது மாதிரி இவருடைய குடும்பத்துல அப்படி இருந்திருக்கு. தமது ஆரம்பகால கல்வியை கொழும்புத்துறை மிஷனரி ஸ்கூலில் கற்றார். தாப்பனார் காலமான பிறகு இவருடைய மாமனார் இவரை, அந்த மாமனார் தான் கிறிஸ்டியன், இவரை கொண்டு செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தவர். அப்ப அங்க செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல்ல படிக்கிறதா இவருக்கு ஒரு கிறிஸ்டியன் நேம் வச்சுக்கணும், வைக்கணும். அந்த கிறிஸ்டியன் நேம் இருந்தால் அங்க படிக்கலாம். அதுக்கு வச்ச பேர் ஜோ. ஏன்னா யோகநாதன் யோனா மாறிட்டார். அதுக்காக அவர் வந்து கிறிஸ்டியனா மாறவில்லை, அங்க படிப்பதற்காக அவருக்கு கிட்ட பேர் ஜோன். இதனால் யோகநாதன் யோன் என்று அழைக்கப்பட்டார். தாப்பன் உயிருடன் இருக்கும் காலத்தில் இவரை தாப்பன் மஸ்கலியாக கூட்டிச் சென்று அவரது வியாபாரத்தில் சேர்த்து விட்டார். ஏன்னா அவருடைய தாப்பனுடைய தொழில இவர் போய் வேலை செய்யட்டும்னு சொல்லி. ஆனா இவருக்கு அதுல நாட்டம் இல்லை. அவருடைய சிறு வயதிலேயே அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இறைவனோடு இருந்தபடியால் அவர் அந்த ஒரு பற்றற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் பலவர் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஆனா அவருடைய வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கையா தான் இருந்தது. ஆனால் அப்போ அது நாட்டம் இருக்கவில்லை. யோகாசனத்திலும் மெடிடேஷன் தான் அவருடைய நாட்டங்கள் இருந்தன. மீண்டும் கொழும்புத்துறைக்கு வந்து விட்டார் 1890. அப்ப அவருக்கு 18 வயசு. கிளிநொச்சியில் ஒரு இடத்தில் ஸ்டோர் கீப்பராக வேலை செய்கின்றார். இவருக்கு கிடைக்கின்ற சம்பளத்துல இவன் புத்தகங்களும்
கஷ்டப்போருக்கு உதவி செய்வது தான் இவருடைய அந்த காசுகளை செலவழித்துக் கொண்டிருந்தார். கூடுதலாக ஔவையாருடைய பாடல்கள் இவருக்கு நல்ல விருப்பம், அவற்றில் நாட்டம் கொண்டவர். கிளிநொச்சியிலிருந்து நல்லூர் 45 மைல் நடந்துதான் வருவார் செல்வா சுவாமி. அவரை சந்திக்கிறதுக்கு அவர் நடையாகத்தான் செல்வா சுவாமிகளை சந்திப்பதற்கு வருவார். இந்த காலப்பகுதியில் கொழும்பு துறையில் உள்ள முக்கிய மாணவர்கள் இவருக்கு நட்பு கிடைக்கின்றன. விதானியர், திருஞான சம்பந்தர், துரையப்பா போன்றவர்கள். அத்துடன் அடிக்கடி நகூரிலிருந்து செல்லப்பா சுவாமிகளிடம் சென்று வருவார். 1897 ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஜப்னா இந்து காலேஜில் சுவாமி விவேகானந்தர் ஒரு சொற்பொழிவு நடைகின்றது. அதை யோசுவாமி அவர்கள் கேட்டு அவருடைய உரையில் மிகுந்து கவர்ந்து கொண்டார். அதன் பின் நண்பர்களுடன் அடிக்கடி செல்லப்பா சுவாமிகளிடம் செல்வார். சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த வரிகள் அது அவருடைய ஆரம்பத்தில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தனது சொற்பொழிவு ஆசிரியருக்கு முதலில் ஆரம்பத்தில் சொன்ன வரிகள். The time is short and the subject is very vast. அதாவது time is very short, ஒரு குறுகிய காலம் தான் இருக்கின்றது. ஆனா அந்த சப்ஜெக்ட் ஒரு பெரியது. அந்த குறுகிய காலத்தில் அந்த பெரிய விஷயத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அது ஒரு இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் பெரிய ஒரு அர்த்தம். அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்ட தேவ சுவாமிகள். இது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தனது உரையில் ஆரம்பத்தில் சொல்லும் ஒரு முக்கியமான வசனம். செல்லப்பா சுவாமிகளை அப்படி முதலில் சந்தித்த போது செல்லப்பா சுவாமி அவர்கள் என்ன கேட்கிறார் என்றால், யாரடா நீ என்று சொல்லி. நீ யார்? நீ முதல் நாங்கள் எங்களை கேட்கணும், யார்? நான் யார் என்பது எங்களுக்கு தெரியவா? எல்லாரும் நான் என்று ஆணவம் தான் அங்க இருக்க ஒழிங்க, யார் நீ என்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த ஆணவத்தை அப்படியே எங்கிட்ட இருந்து கழட்டி விட்டா நான் யார் என்று புரியும். அந்த நான் என்ற சொல்லே வரக்கூடாது. யாரடா நீ என்று சத்தம் போட்டார். அன்று முதல் யோகநாதன் செல்லப்பா சுவாமியுடன் நெருங்கி பழக தொடங்கினார். இவர் வேலை செய்யும் கிளிநொச்சியிலிருந்து நல்லூருக்கு 45 மைல்கள் இவர் நடந்துதான் வருவார். 45 மைல்களும் நடந்து வந்து சுவாமிகளிடம், செல்லப்பா சுவாமிகள் இருக்கும் இடத்துக்கு வந்து அவருடன் கலந்து கொண்டு இருப்பார். செல்லப்பா சுவாமிகள் ஒரு நாள் அவருக்கு 4 வழிமுறைகளை தொடரும்படி கட்டளையிட்டார். அந்த 4ம், there is not even one thing that is wrong. There is not even one thing that is wrong. அதுதான் ஒரு பொல்லாப்பும் இல்லை. It was all accomplished long ago. இப்பவோ முடிந்த காரியம். We did not know. நாம் அறியோம். All is truth. முழுவதும் உண்மை. இந்த 4ம் அவர் சொன்ன இவருக்கு அறிவுரைகள். இதைத்தான் அவர் பின்பற்றினார். இதைத்தான் நாங்களும் பின்பற்ற வேண்டும். அதுதான் நாங்கள் இதைத்தான் செய்ய வேண்டியது. இந்த உபதேசம் நடந்தது 2வது பங்குனி திங்கள் அன்று. இந்த 2வது பங்குனி திங்கள் என்பது யோசுவாமியார், அதாவது இந்த திருவடி பூசை செய்து கொண்டு வர தினம். அவர் ஒவ்வொரு 2வது பங்குனி திங்கள், அதுல இந்த பங்குனி திங்கள் என்று நாங்கள் ஒரு பங்குனி திங்கள் ஒரு பூசை செய்வோம். அது மாதிரி இந்த 2வது பங்குனி திங்களை திருவடி பூசையாக அவர் நெடுக செய்து கொண்டு வந்தவர் யோகசுவாமி. அது ஏன் என்றது இந்த முடிவில் நான் சொல்றேன். இந்த முடிவில் அது வேற. அவருக்கு இந்த ஞானம் கிடைச்சதும் இந்த 2வது பங்குனி திங்கள் அன்றுதான். அதுக்கு முதல்ல இந்த திருவடி பூசையை யோகசுவாமியா செய்து கொண்டு வரார் என்று சொன்னால் அவருக்கு எப்பவோ அதை தெரியும். பலனும் கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல பலன் தினம் கடைசியில சொல்ல போற விஷயமும் அன்றைக்கு தான் நடக்குது. கடைசியை சொல்றேன்னு சொல்லிட்டார். இந்த தினம்தான் திருவடி பூசை.
நாளாக பூசிக்கப்பட்டு வந்தது. இந்த தினத்தைத்தான் யோவர் அவர்கள் மகா சமாதி அடைந்தார். அன்றைத்தான் அவர் மகா சமாதியும் அடைகிறார். அப்ப பாருங்கள், அந்த திருவடி பூசை பங்குனி திங்கள் 2வது பங்குனி திங்கள் அவர் செய்து கொண்டு வாரா என்றால் அவர் இப்ப சமாதி அடைய பொருட்டு அவருக்கு போக தெரியும். அவருக்கு மட்டுமில்லை, அவர் தன்னுடைய மட்டுமில்லை, எனக்கு தெரிந்த அளவில் பல பேருடைய அவர்கள் எப்ப இறக்க போறான்றது அவருக்கு முன்பே தெரியும். அவரோட நெருங்கி பழகிறவர்களுக்கு என்னுடைய சம்பந்தி அவருக்கு சொல்வார், ஈசனுக்கு ஈசன் விலாச தம்பிட்ட காரை கூட்டி கொண்டு வா, ஒரு நல்ல தம்பிட்டு ஒரு போட்டு வருவாங்கட்டு. அப்ப காரை எடுத்துக்கொண்டு சும்மா நல்ல மீது சும்மா பேர் போனால் போய் அவருடைய வந்து கலைச்சி போட்டு வந்துடுவார். அடுத்த நாள் அவர் மரணத்தை விடுவார். ஒரு அதுக்காகத்தான் அவர் போய் பார்த்து இப்படி ஒரு ஆள் இல்லை கனவேன்ட்டு இவர் ஈசனோட காரில் போய் அங்க பார்த்துட்டு வருவார். அடுத்த முறை கொஞ்ச நாளையால ஈசனுக்கு விளங்கிட்டு காரை கூப்பிட்டு போறாரு, அவரை நாளைக்கு போறாரு, இவருக்கு விளங்கி போச்சு. இது நடக்குது என்றுதான் உண்மை. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர். பார்த்தீங்கள் என்று சொன்னால் எத்தனையோ பேர் எத்தனையோ கலைக்கக்கூடாது இருந்தாலும் கூட எத்தனையோ பாபா குருஜி என்று சொல்லி கோயில் எல்லாம் கட்டி இங்க இருந்து தூரம் எல்லாம் போய் இந்தியா எல்லாம் போயிட்டு வருகிறார்கள். சரிதான். ஒரு நாளும் தன்னை நீங்கள் வந்து கும்பிடுங்கொண்டு யோகசாமியார் சொன்னதில்லை. அவர் தானே கோயில் கட்டன்னு சொல்ல இல்லை, நான் ஒரு கடவுள் என்றும் சொல்ல இல்லை, என்ன நீ வந்து கும்பிடுன்னு சொல்ல. அதான் அவருக்கு மற்றவருக்கும் உள்ள வித்தியாசம். இல்லையென்றா அவரும் இப்படி வந்திருந்தார் என்றால் அந்த காலத்திலேயே அவங்க பெருந்தில மக்கள் படையெடுத்து போயிருப்பினும் இவரும் வந்து எல்லாருக்கும் திருநூறு பூதி எல்லாம் கொடுத்துருப்பார். அவருக்கு தெரியும். ஆனால் அதுல நாட்டம் இல்லை, விலங்குதானே. அந்த ஆடம்பரங்கள் இல்லை, அவருடைய பட்டு வெட்டி உடுத்தது இல்லை. ஒரு நாளும் பார்த்தால் நம்ப மாட்டீங்க, அவரை ஒரு வேட்டி இடுப்புல ஒரு வேட்டி அது மறைச்சு கட்டி கொண்டு திரிவார். நான் கண்ணால கண்டது. ஒரு சாலை போட்டிருப்பார், அவ்வளவுதான். இவர்கள் கோச்சு கொடுத்தாதான் அவர் கோச்சு போடுவார். அப்படி ஒரு சிம்பிள், வெரி 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 சிம்பிள் தான் வாழ்ந்தது. அவருடைய வாழ்க்கை, அதாவது அவருடைய தெய்வீக தன்மைக்கும் அவருடைய உணரக்கூடிய சக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தும் அதை அவர் பெருசாக மக்களுக்கு காட்டிக்கொள்ள அவர் அந்த அளவுக்கு அதை விரும்பல. மக்களே அவர்கிட்ட போவினோம். இப்ப எங்களை வீட்டுல இருந்த எங்களோட அண்ணாவுக்கு பேர் வைக்க போவீங்கள, அப்ப மணல் பைக்கு வாங்கி தந்தாங்க. பெரியண்ணாக்கு இந்திரமூன் என்றவர் இவற்ற ஃப்ரெண்ட். இவர் எங்களை விட்ட வாரது எங்களோட அண்ணாவுக்கு வச்சு, அதெல்லாம் எனக்கு இவர் நல்லா தெரியும். அப்பவே அவருக்கு பேர் வைக்க போய்க்கல. அப்பா வந்து மானிப்பாய் மனதை பிள்ளையாரோட ஈடுபாடு உடையவர். அப்ப எங்களை விட்ட அண்ணாக்கு பேர் வைப்போம் என்றால் அப்பா சொல்லிக்கிறார் பிள்ளையார் கோயில போய் வைப்போம் என்று, அம்மா சொல்லியிருக்கார் சுவாமிகிட்ட போய் வைப்போம் என்று. அப்புறம் சரி என்று காரை பிடிச்சு கொண்டு அண்ணாவையும் காய் குழந்தை ஏற்றி கொண்டு யுவா சுவாமி விட்டா போய் நான் பேர் வைக்கிறதுக்கு அங்க போனோட சொன்னா என்ன நாங்க மருதை பிள்ளையார் போகாமே இங்க வந்திருக்கிறேன், ஏன் இங்க வந்திருக்காங்க பிள்ளையார்கிட்ட போலாமே. இரண்டு அவருக்கு தெரியும் இங்க நடந்த கதையில அவருக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி எங்களோட அம்மப்பா அப்ப வீட்டு பக்கத்துல சுவாமி வீட்டு பாலைகளை கொழும்புல வெளிச்ச ஒன்று இருந்தவர். புட்டுக்குழா என்னால சொல்றேன், அந்த வேலிக்குள்ளால போய் பயணம் சொல்லி போட்டுதான் கொழும்பு போவேன். அந்த அங்க போய் பார்த்தா சுவாமியை ஒழிச்சிட்டார். ரெண்டாவது தெரியும், போயிட்டு வா வந்து ஆசீர்வாதம் அவருக்கு அன்றைக்கு செய்யல, திருப்பி வர மாட்டேன் அவருக்கு தெரியும். அப்ப ஆமாப்பா அங்க போய் பார்த்தா இவர் அங்க பக்கத்து கூட அவர் இருந்தால் அதுக்குள்ள அந்த கொட்டிலுக்குள்ள அந்த வளவுக்குலாம் நிற்பார். ஆனா அவர் எங்கேயோ மறைஞ்சிட்டார், காட்சி கொடுக்கல. அப்ப வந்து அம்மாவுக்கு சொல்லிக்கல, வீட்டை வந்து பிள்ளைகளுக்கு போன அப்போ காணே இல்லை என்று சொல்லி அவர் கவலையோட போனவர். ஆனா அவர் திரும்பி வரையில்லை, அவர் அங்கேயே கொழுப்பில் அப்படியே சிட்டார். அது ஏனென்றா இவரை கண்டா அவர் ஆசி கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லுவானுமோ அவருக்கு அது செய்யலாம். அப்ப அவருக்கு தெரிய வர மாட்டார் என்று சொல்லு. அப்படி அவருடைய எத்தனை விஷயங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கு. அப்படி அவர் எத்தனையோ பேருக்கு எத்தனை அதாவது கூடு கொடுத்து அவர் உள்ளத்துல நின்று என் குடும்பத்துல நிற்பார். அப்படியான எல்லாம் செய்திருக்கு. ஆனா அதையெல்லாம் அவர் மற்ற பெரிய இங்க நாங்களுக்கு பெரிதாக தெரிஞ்சவர் மாதிரி அதை அவர் காட்டிக்கொள்ளே இல்லை.
அதை பிரபலியப்படுத்த இல்லை. அவர் ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்து தந்த வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறார். செல்லப்பா சுவாமிகள் கட்டளை கிணங்க யோர் சுவாமிகள் கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை சென்றார். கதிர்காமம் வரை அவர் பாத யாத்திரையா சென்றிருக்கிறார். அதுதான் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அருள். அந்த நேரம் என்ன சொல்லி கனகாலம் அவர் வீட்டை வரையில போய் பாத யாத்திரை ஆகுனா வீட்டுக்காரர் வந்து கேட்கணும், இங்க இவரை காணையில யோனா போல காலமா போய் அவர் சொல்லிட்டு அவர் செத்து போனார். அப்ப இவன் உண்மையாக செத்து போனாங்க. ஆனாவே சாக இல்லை. ஆனா அதிண்ட விளக்கம் வேறு என்ன? சிலப்பசாமி போட்டால் இவர் செத்து போனார் என்று சொன்னால் இவர் உலக வாழ்க்கையை விட்டு போயிட்டார் என்றதை ஒழிய அவர் உண்மையில அவருடைய உயிர் போகவில்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு கருகாமத்தால் இவர் யோசாமியர் வந்துட்டார். வந்த பிறகு அப்போது சொன்னக்கார எல்லாம் போய் கண்டிச்சுன்னா என்ன நீங்கள் பொய் சொல்லி போட்டீங்கள் என்று சொல்லி சிலப்பா கொடுக்க சொன்னால் நாங்கள் பொய் சொல்வதில்லை. சொல்லிட்டார் பொய் சொல்வது இல்லை. அப்ப அவர் என்ன பொய் சொல்லலைன்னா அவர் உயிரோட வந்திருக்கிறார். என்ன பொய் சொல்லல நீங்க சொல்றீங்கன்னா ஏதோ அதுல உள்கருத்தை உணர்ந்து நாங்கள் பொய் சொல்வதில்லை என்று அவன் செத்து விட்டான். இனி உங்களுக்கு அவன் பிரயோசனம் இல்லைன்னா அந்த அர்த்தம் அவன் ஒரு தெய்வ தன்மை அடைந்து விட்டான். 1911ஆம் ஆண்டு செல்லப்பா சுவாமி 1911ஆம் ஆண்டு செல்லப்பா சுவாமிகள் யோ சுவாமிகளிடம் சொன்னார், கொழும்புத்துறையில் இருக்கும் இலுப்பை மரத்தின் கீழ் போயிருக்கும்படி. கொழும்புத்துறையில இருக்கிற இலுப்பை மரத்தங்களை போய் என்று சொல்லி செல்லப்பா குழுக்கள் இப்பதான் என்னுடைய சம்மந்தி வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற இலுப்பை மரத்துல அவர் இருக்கிறார். 1911ஆம் ஆண்டு அதுல இருந்து இந்த மழையோ வெயிலோ என்னென்றாலும் அவர் அதுக்குள்ளதான் இருந்தவர். அப்படி அவர் கட்டளை ஏற்று இவரும் அங்கு வந்திருந்தார். இந்த இலுப்பை மரத்தின் முன் இருந்த வீட்டில் இருந்த திரு சம்பந்தன் அவர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து பின் இருந்த குடிசையில் 1914ஆம் ஆண்டு பலரும் வேண்டுகோளுக்கு சுவாமிகள் இருந்தார். அப்ப 3 வருஷம் இலுப்பை மரங்களே இருந்திருக்கார். 11லிருந்து 11ஆம் ஆண்டு வரை 14 ஆண்டு 3 வருஷம். அதுக்கெல்லாம் அவர்கள் தெரியும் சொல்லக்கூடாது. அவர் பைத்தியாரம் மாதிரி அது இருப்பார். இப்படி இருப்பார், போவார். பெந்தி இவரை அதுல இருந்து இப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லி போட்டுதான் எங்களை சம்மதி வீட்டாக்கள் அவரை கூட்டினா பின்னுக்கு ஒரு கோட்டில் இருந்தாரு. அந்த கோட்டில இவரை இருத்தி விட்டு அப்புறம் அங்கே இருந்துதான். ஆனா அதுக்கு முதல் அவர் அங்கே இருந்து விட்ட போய் இந்த மெடிடேஷன் இதெல்லாம் செய்து கொண்டு வாங்க. ஆனா 14ஆம் ஆண்டு அங்க போய் இருந்து மக்களுக்கு அருள் செய்து கொண்டிருந்தார். எல்லாரும் போய் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இப்ப நான் இதோட முடிக்க போறேன் ஏன்னு சொன்னா நான் அந்த நேரத்தை கருதி இதோட முடிச்சினான். அது நீண்டு கொண்டு இப்படி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. இல்ல என்ன நேரம் இருக்குது, இப்பதான் 10 நிமிஷம் இருக்கு. 1964ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி 3:17 காலையில அது 2வது பங்குனி திங்கள் மகா சமாதி அடைஞ்சார். அதுவும் 2வது பங்குனி திங்கள். அப்ப இந்த 2வது பங்குனி திங்கள்ல தான் எனக்கு இதெல்லாம் நடக்கும் என்றதை அவர் சிறு வயதிலே அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த திருவடி பூசையை அவர் சின்ன வயசுல இருந்தே செய்து கொண்டு வந்திருக்கு. சோ எல்லாம் அறிந்த ஒரு மகா ஞானி அவர். அவரை பற்றி என்ன சொல்லணும்னா அவருடைய சித்துக்களை பற்றி தான் சொல்லலாம். ஆனா அவருடைய இதுகள் எல்லாம் இதுல ஒரு விஷயத்த சொல்லலாம். அந்த பண்டித்தரச்சி அம்மன் கோயிலுக்கு திங்கட்கிழமையில யோகசுவாமி செல்லப்பா சுவாமியும் போவார்கள். போய் அந்த பொங்கல் வைப்பார்கள். அதுவும் குறிப்பாக 2வது அதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது அந்த 2வது பங்குனி திங்கள் என்றது அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான முக்கிய நாள். அது அவர் எப்பவோ அறிந்த ஒன்று. அதை நாங்கள் அப்படி சில விஷயம் எங்களுக்கே சில விஷயங்கள் நாங்கள் ஒரு இறைதன்மைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சில விஷயங்கள் எங்களை ஸ்ட்ரைக் பண்ணணும். உங்களுக்கு இன்றைக்கு இது நடக்கும் போல இருக்குன்னு சொல்லி
அந்த பக்குவ நிலையை நாங்கள் நாடி போற எங்களுக்கு அப்படியானதுகள் முன்னாள் ஃபிளைட்ல நான் போயிருக்கல. உண்மையில அந்த அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டோம். தள்ளிக்கொண்டு வேலைக்கு நான் யோசிக்கிறேன், எனக்கு மேல ஒரு ஜூஸ் ஊத்த போறான். என்ன பகல வந்து ஒரு ஜூஸ் சுக்கண்டு ஊத்தி விட்டான். ஆனா அவன் வேலைக்கிலேயே நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு வந்து ஊத்த போறான். அது உண்மை, நான் போய் சொல்ல. நாங்க சில இடத்துக்கு போக வேண்டும் நினைச்சா எங்களோட மனம் சொல்லு போகாது போகாது. போகாம விட்டால் அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அது எனக்கு நடந்திருக்கு. அப்படி போகாம விடுறது. அப்படி அந்த கடவுளோட நாங்கள் நினைக்கிறதுல அந்த இதுகள சில எங்களுக்கு உணர்வுகள் தெரிய வரும். செல்லப்பா சாமியால் உங்களுக்கு தெரியும். செல்லப்பா எந்த ஆண்டு சமாதி அடைஞ்சார் செல்லப்பா சுவாமி? எனக்கு சரியா தெரியாது. ஆனால் இவருக்கு முதல்தான் அவர் குருவா வந்தா இவர் குருவா நிலையை அடைஞ்ச அப்புறம் செல்லப்பா சுவாமி. அது என்ன அது மிக முக்கியமான விடயம் என்றால் யோகசுவாமி செல்லப்பா சுவாமியுடைய அந்த தினத்துக்கு போகவில்லை என்ற அதுவும் அவருடைய கட்டளை. சரிதானே? அதுல ரவீந்திரமோகன் சொன்னதில் அந்த ஒரு வசனம் முக்கியமானது. நான் என்னோட இவருடைய ஒரு வேண்டுகோள் விட போறேன். நீங்கள் காரணம் தந்தால் இது ஆங்கிலத்தில் பெறப்படும். இதுதான் என்னண்டா இவர் குருநிலைக்கு வந்துட்டார். சம்திங் லைக் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சு PhD வருமாப்பு. பிறகு சொன்னார ஒரு தரையில 2 யானை இருக்கிறாது, எங்கேயாவது வேற விழாவை பேர். அதாவது நீ என்னாலும் ஒரு இடத்துல இனி இருக்கிறார். நீ வந்து குருநிலைக்கு வந்துட்ட. அப்பதான் அவர் குடும்பத்துறைக்கு வார. அப்ப பிறகு ஒரு இவர் போயிருக்கிறார். செல்லப்பா சுவாமியில யோசனை போயிருக்கிறார். போக சொன்னார வெளியில கும்பிட்டு போ. ரெண்டாயிரம் அது வந்து இப்ப இந்த தாய் பிச்சை எடுப்பான்னு சொன்ன மாதிரியாக நீ வந்து ஒரு என்னுடைய லெவலுக்கு வந்துட்ட, ஒரு குரு நிலைக்கு. அதோட நீ வந்து என்ன பார்க்குற சீடனா நிலைக்கு வர தவிர. ஆனால் அப்புறம் ஒரு இடத்துல வருது நட்சத்திர படிச்ச இடத்துல சீடனும் குருவும் நீ என்று வரும். அந்த இடத்துல அவர் சீடனாவும் குருவாகவும் இருக்கிறார். அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நேரங்கள் அவர் கேட்க நான் சொல்ல போறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த நேரத்தில் மீண்டும் அப்புவை நான் நினைவு கூறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். திரும்பவும் நான் அந்த 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 சுற்றாலையில் நான் ஒரு சுற்றி வந்த நினைப்பு வந்திருக்கு. அங்கு ஒரு ஆடு கூட இந்த கண்ணுக்குள்ள தெரிஞ்சது. அதுக்கு நானும் அப்பும் போய் புலம்பு விடுவோம். அது கூட இந்த கண்ணுக்குள்ள வந்து போச்சு. தம்பி ரவீந்திரமோகன் அவர்கள் ஒரு வகையான உரித்தோடு பேசினார். ஏனென்றால் அவர் சிவயோகநாதன் அண்ணாவும் அப்படித்தான் அப்போ ஒன்றுதான் சொல்றது. அப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி தான் கிடக்குது, என்னடா இங்க சொந்தம் கொண்டாடுன்னு சொல்லி. ஆனால் அந்த சொந்தம் கொண்டாடுறது அது ஒரு ஆத்மீயத்தோட சம்பந்தப்பட்ட என்னடா சத்த முறையில அல்ல, அந்த அதுல ஒரு ஆன்மீக விடயம் இருக்கிறது. இப்ப நான் அவரை சாடியா ஒரு சின்ன ஒரு புள்ளி அடிச்சு ஒரு அதில் பார்ப்போம். அவர் என்று சொல்றாரு. முதலாவது என்னோட யோகசுவாமி தனக்கு முன்னாடி சொல்லவில்லை. ஆனால் அவர் வாழும் காலத்திலேயே அவரை அந்த நிலையிலே வணங்கியவர்கள் பல பேர். அதில் ஒருவர் என் தந்தை. ஆனா இப்ப உள்ள மாதிரியான அந்த ஆரவாரங்கள் குறைவு. அடுத்தது அவர் ரவீந்திரமோகன் சொன்ன மாதிரி அவர் ஒரு தோற்றத்திலே அவர் ஒரு வித்தியாசமான பாசாங்கு பண்ணவில்லை. ஒரு வேட்டியும் மதிப்பும் வேட்டியும் சார்பையும் சில நேரத்தில் குடையும் கொண்டு போவார். சரி, அவ்வளவு. அப்ப அவர் வந்து அவரை விளங்குறவங்க ஒரு சாதாரண ஆள். இப்படியாகத்தான் அவரை ஒரு சாதாரண ஆளாக நினைத்தவர்களில் ஒருவர் எங்களுடைய மத்தியில் இருந்த வரதகுமாருடைய தகப்பனார் வைரமுத்து. அப்ப அதே மாதிரி பண்டிட் அவர்கள் வந்து எங்க இந்த யாழ்ப்பாணத்துல பேர் வேந்தவன்னு சொல்றேன். அவர் ஆஸ்திரேலியாவிலே காலமானவர். அவர் வந்து ஜிம்மி கார்டர் நினைக்கிறேன். ஜிம்மி கார்டர் நீ பிரசிடண்ட் அவர் சுரமான சாத்திரியார் பிரவுன் ரோட்ல இருந்தவர்.
ஜிம்மி கார்டன் தன்னுடைய செலவில் கூட 6 மாதம் அமெரிக்காவில் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக பழகினவர் ஆரம்ப வையாண்டவில்லை. நான் 75 போயிருக்கல. அதனால அந்த டாக்டர் நவரத்னம்மான்னு சொல்லி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன், அவர் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும், பெரிய லெவலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் யோகசாமியில சீடர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் மிகவும் பணிவாக தங்களை அடையாளப்படுத்தாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அது அந்த அந்த குருகடாட்சியத்தினுடைய ஒரு வகையான வெளிப்பாடு. அவை அப்படியானவர் தன்னை வணங்க வேண்டாம் என்று வணங்க சொல்லி அவர் வற்புறுத்தவில்லை, ஆனால் அவரை வணங்கினார்கள். இன்றைக்கு நாராஜ ஐயாவினுடைய பெயரால் சுவாமியோட திருச்சிருந்த சிலை வந்திருக்கிறது. இதை அடியே அன்றிருந்து இதுவரை சொல்லிக்கொண்டு வருகிறேன். இந்த நம்பிக்கை இருக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். சரியாக இருந்தால் அது ஏதாவது ஒரு காலத்தில் நடைபெறும். அவர் இப்பொழுதும் கடவுள் எங்களுக்கு. மற்றது குருவும் கடவுளும். உண்மையான சீடனுக்கு குருவே கடவுள். தம் மாதா பிதா குரு தெய்வம், அந்த 4ம் அவரவர்களுக்கு அவர்களுடைய அன்னை தந்தை குரு தெய்வ நிலைக்குரியவர்கள். அந்த இடத்திலே அவர் எங்களுடைய ஈழத்து மக்களுக்கு ஒரு கடவுள். எங்களுடைய ஐயா ஆர்வம் ஐயா சொல்லுவார், நான் அடிக்கடி சொல்லுற வசனம் என்ன, ஸ்பிரிச்சுவல் பீக்கன் டு தி ஹோல் வேர்ல்ட், முழு உலகத்துக்குமான ஒரு ஆத்மீக பேரொளி. அப்படிதான் யோகசாமி சொல்றோம். அப்ப யோகசுவாமி என்றால் இப்ப ஈஸ்டா முருகன் கோவிலிலே ஒரு திருவுருவச் சிலை பணிந்திலே இருக்கிறது அந்த பாலயோகி என்று. அதே மாதிரி லூசியம் சிவன் கோவிலிலே ஔவையாருக்கு ஆறுமுகநாவலருக்கு இன்னும் ஒருவருக்கு இருக்கிறது. எங்களோட சிவரத்னம் ஐயாவுடைய கோவிலிலே திருமுருக கிருவானந்த வாரியாருக்கு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் வள்ளலாருக்கும் இருக்கிறது. ஆகவே இப்ப அவர்கள் என்ன நிலையிலே வைத்தார் எனக்கு சொல்ல தெரியாது, அவர்களை தான் கேட்கணும். ஆனால் எங்களுடைய ராமநாதன் அண்ணா முதல் டூல்டிங் முத்துமாரியம்மன் கோவில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எனக்கு சொல்லி அடியே 25 பவுன் செலவு, அந்த நாளிலேயே இப்பவே என்ன பெரியார்கள், நானும் மிக பெரிய கொண்டு போய் கொடுத்து அங்கே அந்த நவகிராஜ பக்கத்திலே இருந்தது. ஆகவே இந்த எங்களுடைய மற்ற நாயன்மார்களுடைய நிலையிலே அவர் வைத்து பார்க்க வேண்டியவர். ஆனால் அவர் நாயன்மார்களை போற்றியவர். மங்கள பாடலே எங்களுக்கு வரும். சீகாலத்தவருக்கு மங்களும், திருநாவுக்கரசருக்கு மங்களும், தீர்வரு சுந்தருக்கு மங்களும், திவ்யா மாணிக்கருக்கு மங்களம் அடிச்சு. அவை அவரை அந்த நிலையிலே நாங்கள் உயர்த்த வேண்டும். ஆனால் அது ஆலயங்களிலோ சங்கங்களுக்குள்ளோ அது பிரச்சனையாக இருந்து உயர்த்த வேண்டும் என்று அடியேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். அது தன்னாரவாரமாக வரட்டும். அதற்கான ஒரு தூண்டுகையை கொடுப்பவராக மாத்திரம் நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு, சென்ற கிழமை 12ஆம் தேதி இந்த மாதம் வாமன் அண்ணா, சரோஜாக்கா, ராமநாதன் அண்ணா, திருமதி மகாதேவன், திரு ரவி, நல்லூர் ரவி, அவ்வளவு பேருக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன். உங்களுக்கு அனுப்பலாம்டா, உங்களுடைய ரவீந்திரதாஸ் இவ்வளவு அனுப்பி உங்களுக்கு அனுப்பலாம்டா, உங்களோட மொபைல் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, பத்திச்சோக தெரியாது. அந்த செய்தியை மாத்திரம் பொழுது வாசிக்கிறேன். ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. குருவருள் திருவருள் கடாட்சத்தினாலும் சிவயோக சுவாமிகளின் பக்தரான அமரர் ஆர்வம் அவர்களின் அயராத முயற்சிகளினாலும் 12/9/1993 சிவயோக சுவாமிகளின் போதனைகளை பரப்பவும் பின்பற்றவும் சிவதொண்டர் நிலையம் UK என்னும் பெயரிலான அமைப்பு தொடங்கப்படுது. இந்த பேரை வச்சது யாருன்னா ராமண்ணா. ஏன்னா அவர் சைவ முன்னேற்ற சங்கம் UK என்ற மாதிரி இதை சிவதொண்டர் நிலையம் UK என்ற பேரை அவர் சொல்லி அந்த நடந்த அந்த கூட்டத்திலே வந்திருந்த இன்னொரு பெரியவர் இப்ப கொஞ்சம் சோமலா இருக்கிறார், நாற்கண்டன் சொல்லிச்சு. மற்றது வேலன் ஐயா தொடங்கப்பட்ட இதுல நீங்கள் இருவரும் ரவீந்திரமோகனும் கொஞ்சம் அவதானமா இதோட முடியுது இந்த செய்தி. தொடங்கப்பட்ட நோக்கத்துக்கு அமைய பல சுவாமி பக்தர்களின் பங்கு பெற்றவுடன் சிவதொண்டர் நிலையம் UK தொய்வின்றி ஆற்றிய புனித பணிகள் கவனிக்கப்படுவோம். 2014 ஆயிலிய நட்சத்திர தினத்திலிருந்து பிரித்தானிய சைவ முன்னேற்ற சங்கத்தின் ஊடாக தொடர்வதில் மகிழ்பவனாக சுவாமி பக்தர் முருகானந்தன். இதே 2 விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது. ஒன்று அந்த சிவதொண்டர் நிலையம் என்று தொடங்கி அதனுடைய வழிபாடு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. எது வரைக்கும் என்றால் கொரோனா வரைக்கும். கொரோனா மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2020 அது இங்கே ட்ரினிட்டி சென்டர்ல நடக்குது. அந்த காலத்திலே 2014 இங்கே இது நடக்குது. முருகானந்தன் இங்கேயும் பெறுவார், அங்கும் போவார், 2 நடத்துறது. பிறகு கொரோனா வந்த பொழுது அடியே ரவீந்திரதாஸ் அதுக்காக முக்கியமாக சொல்ல வேண்டியது.
கொரோனா வந்த அப்புறம் நான் சவுத் ஈஸ்ட்ல போயிருக்கிறேன். நீங்களாம் என்ன ஃபோன் பண்ணி 2 பேர் உயிரோட இருக்கிறியா, சாப்பாடு பண்ணுமாட்டெல்லாம் கேட்டார்கள். நான் மறக்க மாட்டேன். சரியா? அப்ப அங்க இருக்கையில எனக்கு இந்த ஒரு போன ஒன்றும் தெரியாது. ஸ்ரீரங்கனோட, ரவியோட, விஜயகாவோட ஒருத்தரோட மடிச்சிருச்சு. அந்த தினத்துக்கு பாருங்க ஆளோட வசந்தாக ஒருத்தரோடையும் பாட்டு பாடி கொடுக்கும். இப்போ இப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படி ரவீந்திரதாஸ் ஷூமுக்குள்ளார செய்கிறார், நீங்கள் ஓம் பண்ணும். எனக்கு அப்போ ஷூ பண்ணாலும் என்ன பண்ணலாம், ஆனால் சார் எத்தனை பேர் செய்தாலும் ஓம். அப்போ ரவீந்திரதாஸ் அந்த கட்டத்திலே வருகிறார். 2020ஆம் ஆண்டு காலகட்டங்களிலே வருகிறார். பிறகு ஒரு கட்டத்திலே அடியேன் கொஞ்சம் களைச்சு போனேன். அப்ப ரவீந்திரமோகன் தலைவராக இருக்கிறார். ரவீந்திரமோகன் உன்னை நீ நட்பாளர் போடு என்று சொல்லி அவர் தங்கச்சி பேர் பாஸ்கரி கேட்ட பொழுதும் நான் கண்ணியமாக மறுத்தேனேன் என்றால் இதிலே உள்ள வசனத்தை வாஞ்சித், அதாவது இது சைவ முன்னேற்றத்திற்கு தான் செய்ய வேண்டும். நான் என்னை காட்டாமல் தனியா அப்போ செயலாளர், சமய செயலாளர் 2 பேர் பேரோட தான் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நீங்கள் இருக்கிற டைம். பிறகு ஒரு கட்டத்தில் ரொம்ப களைச்சு போய் இவர்கிட்ட இந்த கவலையை சொல்லத்தான் மாமன் அவ்வளவு கதைச்சிட்டேன். அப்ப அவர் சொன்னார், அவர் ஏன் சொன்னார்ன்றது அவருக்கு தெரியும். இதோட கவலை இலக்கி நான் கடவுள் ஒன்னைஞ்சு வசதியாக நான் செய்வேன், நான் பொறுப்பு. இவர்கிட்ட அக்கா வந்து பாடுவா, ஆனா பொறுப்பெடுக்க கொஞ்சம் தயக்கப்படுத்துறேன். இன்றைக்கு அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு 3 வருடங்களாக நினைக்கின்றேன். அவரோட இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. 93ஆம் ஆண்டிலிருந்து இப்ப 32 வருடங்கள் தாண்டி விட்டனர். இப்ப ஆர்வம் ஐயா அமரராகிவிட்டார், நாகராஜ ஐயா அமரராகிவிட்டார். இன்றைக்கு நடந்த அற்புதத்தை கேளுங்கள். முதலாக நான் மறந்து விட்டேன் இன்றைக்கு. ஏனென்றால் உண்மைதான், ஏன் மறந்து விட்டேன்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல நியூஸ் வந்தா பாக்குற வழக்கம் இல்லை. அண்ட சாராட்சி சொன்னார். அப்ப புறம் இவர் தம்பி போன் பண்ணி கேட்கணும், என்ன ஆளை காண. அது என்னென்றால் நீ உயிரோட இருக்கும் பிறகு நீ நான் சும்மா விட மாட்டேன் அவர் நான் சொல்லியிருக்கிறேன். சரி, விழுந்தடிச்சு ஓடி வந்தேன். இவருடைய அந்த என்ன நீ உடம்பு மனமன்று அதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் பாருங்க படிக்கிறது மாத்திரம் கேட்குது. ஆகவே இப்ப எனக்கு என்ன என்னுடைய மன திருப்தி என்னவென்றால், அருமையா தொடக்கியக்குள்ள அவர் ஒரு அமைப்பாக தொடங்க பார்த்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அருமையாக உள்ளது. இது வளரவில்லை இந்த அமைப்பு, இந்த சிவதொழில் நிலையம் உண்டு. ஏனென்றால் இதனுடைய தாற்பயம் அப்படி சைவனுடைய ஜெகனும் சிவதொழிலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னடா இது பல பணிகள் இப்போ அதுக்கு மேலாக கோவில் பல விடயங்கள் வருகின்றபடியால் இதற்கு ஒரு இந்த அமைப்பு காலாகாலத்துக்கும் மாடும். ஜெயலலிதா சொன்ன மாதிரி 100 வருஷம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சைவனுடைய ஜெகனும் காலாகாலத்துக்கும் மாடும். பிரித்தானியா மண்ணிலே கடைசி சைவன் இருக்கும் வரைக்கும். ஆகவே இந்த அமைப்புகள் வர வேண்டும் என்றும் ஆர்வமையா விரும்பினவர். அது கதிராமத்துக்கு ஒரு போட்டு வந்து புத்தகம் இருக்கு, அது ராமண்ணாவுக்கு இங்கே வைத்து கூட கொடுத்தேன். அது சைவம் நடிச்சதுக்கு அது தன்னுடைய பாட்டை ஸ்லிப் பண்ணியது. அதிலே அவர் தனக்கு தோளை தட்டி கொள்ளலாம். அவருடைய காலத்திலே அது கூட அவருடைய காலத்தில இந்த ரவீந்திரதாஸ் பொறுப்பெடுக்கிற விடயங்கள் நடந்தது. அவை இன்றைக்கு சைவ முன்னேற்ற நான் இதுக்குள்ள ஒரு வார்த்தை உங்களுக்கு பொடி வைத்திருக்கிறேன். என்னவென்றால் சைவ மரணம் உங்களுக்கு அறிந்துள்ளேன். சைவ முன்னேற்ற சங்கத்தின் ஊடாக என்றுதான் சொல்லுவேன். இது ஏன் அப்படி சொல்வது என்றால், சைவ முன்னேற்ற சங்கம் மன்னிக்கவும் உரிமையுடன் சொல்லுறேன், மிகவும் ஒரு கெஞ்சி கேட்குது. அப்படி அதை விட குறைவாக சைவ முன்னேற்ற சங்கம் நேர்முகமாக இதிலே இன்னும் தலையிடவில்லை என்பது என்னுடைய பணிவான அபிப்பிராயம். அது அது முழுமையாக சைவ முன்னேற்ற சங்கம் தன்னுடைய ஒரு பாரிய பணிகளில் ஒன்றாக யோகசுவாமியை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சைவ முன்னேற்ற சங்கத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் ஈழத்தமிழர்கள். அவர் உலகத்திற்கான ஞான ஒளியா இருந்தாலும் அவர் ஈழத்தமிழர்கள் எங்களுடைய ஒரு குருவை போற்றுகின்ற ஒரு பணியை திறமேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அதை அடுத்த வருஷம் எழுதுகிற சைவ முன்னேற்ற சங்கத்திற்கு ஊடாக என்கின்ற வார்த்தையை அடியேன் மன்னிப்புடன் சைவ முன்னேற்ற சங்கம் நடத்துகின்றது என்கின்ற நிலைக்கு அது வர வேண்டும் என்று கேட்டு இந்த அளவுப்பட வருகிறேன். தம்பி ரவீந்திரமோகன் அவர்கள் வந்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் புத்தகம் கொடுத்தனால் அடுத்த முறை வரும் பொழுது எல்லாரும் புத்தகங்களோட வாங்கும். சூழ்நிலை இருக்கிறார்கள் இந்த அன்பு காட்டுகளை நீங்கள் யாரும் புத்தகம் இல்லை என்று சொன்னால் அடியனை தொடர்பு கொண்டால் என்னுடைய சீவன் இருக்கும் பிறகு புத்தகத்தை பெற்று தருகின்ற பணியை செய்வேன் என்று கூறி இந்த அளவு அமைகின்றேன். சர்க்கர சிவ சுவாமிகள் திருவடிகள் போற்றியுவோம். நன்றி தம்பி சிவானந்தன். உங்களுக்கு நன்றாக தெரியும், என்னுடைய ஒரு பொலிசி ஒன்று 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 5 மணிக்கு முடிக்கிறதா அலுவல் செய்ய வேண்டும். திருவாளர் ரவீந்திரமோகன் நன்றி. உங்களுடைய அருமையான ஒரு பேச்சு மட்டுமல்லாமல் உங்களுடைய
அனுபவ ரீதி நீங்கள் உண்மையில நல்லா இருந்தது கேட்க. இன்னும் ஒரு முறை பார்த்து நீங்களோட பயிர்ந்து கொள்ளணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அத்தோடு நானும் 9 வயதில் அவர் இந்த தலையில தொட்டு ஆசீர்வதித்தார் தந்தையாரோட போகும் பொழுது. அதே மாதிரி எனக்கு ரவீந்திரமோகன் பிரதரை நல்லா தெரியும், நெருங்கிய நண்பர் சந்திரமோகன். அவர் காலமாயிட்டார், அவரை தெரியும். அதே மாதிரி வாழ்ந்த சிறு வயதிலிருந்தே அறிஞ்ச நான் அந்த பிரதர்ஸ் எல்லாம் கூட வந்து படிக்கிறவங்க. அப்படி நல்ல ஒரு தொடர்பு இருக்குது எங்களுக்குள்ள. இந்த விதமான மனக்கசப்புகள் ஒன்றும் இல்லாமல் நான் பெருசி நீ வேண்டும் திருவாளர் முருகானந்தம் கேட்கும் பொழுது அப்பதான் நான் காமாட்சி அம்மனை கும்பிட்டு வாரணும். அப்பா உடனே சொன்ன நான் நானா சொல்ல இல்லை, அங்க இருந்து எனக்கு ஒரு ஒளி ஒன்று வந்திருக்குது, நான் செய்கிறேன் என்று அன்று ரக்கம் இவ கேட்டு மாட்டேன்டவே எல்லாரும். தங்கை சரோஜாவை கேட்டு தயக்கம் காட்டல மாட்டேன். நான் 7 ஆண்டு போட்டா நிரஞ்சன் கேட்டது நீங்கள் கேட்டீங்க மாட்டேன். நான் கேட்ட உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, பாபா நீங்க கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் மாட்டேன். அன்றையில இருந்து எந்த விதமான தயக்கம் இல்லாம நான் ஏற்றி இறக்கி கூட்டிட்டு வந்து போகிறோம். அப்படி எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த யோக சுவாமி இந்த நிகழ்வுகளை நல்ல முறையில நடத்த வேணும். அவர்களுக்கு ஒரு மகான் மாதிரி. எத்தனையோ சாமிமார்கள் வந்து திருவாளர் ரவீந்திரமோகனும் இடையில சொல்லிட்டு டக்குன்னு நிப்பாட்டி போட்டார். எத்தனையோ சாமிமார் வருவார்கள் போவார்கள், எத்தனையோ உள்நோக்கத்தோட. ஆனால் அவர் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்ந்த மனுஷர் ஒரு மகான். மகான் உண்மையில அவர் நம்ம ஈழத்து மகான் என்ற நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் முதல். அப்ப நீங்கள் எல்லாரும் இன்னும் கூட்டமா வந்து அவற்றை திருவடிகளை பாதத்தை தொட்டு வணங்கி நல்ல முறையில வாழ வேணும்னு சொல்லி எல்லாம் ரெவரை வேண்டி வணங்கி வாழ்த்தி வணங்குகின்றேன். அத்தோடு திரும்பவும் திருவாளர் ரவீந்திரமோகனுக்கும் தம்பி மணிவண்ணனுக்கும் ரவீந்திரதாஸுக்கும் ரவீந்திரதாஸ் டைம் ஆனது போகணும். மங்கள பாட்டு பாடி நிறைவு செய்வோம். நன்றி. காப்பு பாடல் பாடி நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்யணும். அப்படி மங்கள பாடல் பாடிக்கலாம்னா சொல்லிக்கலாம். ஆராய்ச்சி காட்டுங்க. அத்துவித பொருள் காப்பான் எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பான், சித்தரும் தேவரும் காப்பான், எந்த சித்தத்தில் அன்றும் திருவருள் காப்பான், அத்துவித பொருள் காப்பான் அட்டசித்தரும் காப்பான், எனக்கு ஆனந்தம் காப்பான், காப்பான்